Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம வந்து எவல்யூஷன் ஒன் ஷார்ட்ல முடிக்க போறோம் பசங்களா. ஓகே, ஸோ எவல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பசங்களுக்கு வந்து மேம் ரொம்ப லென்த்தி சாப்டர் தியோரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்லாம். பட் ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ் இன் யுவர் பயாலஜி. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அதுதான் ஒன் ஷார்ட்ல முடிக்க போகிறோம். ஓகே பசங்களா, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களோட ஜெனட்டிக்ஸ் யூனிட்ல இருக்கிற ஒரு சாப்டர். ஓகே, ஸோ அந்த யூனிட்க்கு வந்து மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 questions வந்து you can expect in your NEET exam. Okay, so 15 questions from this entire unit அப்படின்றப்போ இந்த யூனிட்ல மூணு சாப்டர் தான் இருக்கு. ஸோ எவல்யூஷனுக்கு கண்டிப்பா நீட்ல உங்களுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதை வந்து ஜாலியா ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு ப்ராசஸ் பசங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பிபிடிலையும் நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், such that you can easily relate to it and study. ஓகே, ஸோ இந்த சாப்டர் மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டர்ஸ்க்கான நோட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் Xylem NEET தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களோட எல்லா யூனிட்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, now coming to our evolution chapter. எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. ஓகே, ஸோ வாட் டு ஐ மீன் பை ஸ்டோரி? என்ன ஸ்டோரி மேம் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது வந்து உங்கள் தாத்தா பாட்டியோட உட்காந்து கதை கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு சின்ன வயசில் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது யூ கேன் சி தட் யூனோ லைட்டே இல்லை, எலக்ட்ரிசிட்டியே இல்லாத ஒரு டைம். அப்புறம் அங்கேருந்து ஸ்லோலி வி ஹேட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் வந்து டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி தெருவில் ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும், அவங்க வீட்டில் தான் போய் பார்ப்பாங்க, வைஃபை கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைமில் அவங்க இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா தென் டிவி கேம். டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் சேஞ்ச்ட். இன்றைக்கி நம்ம வந்து பயங்கர அட்வான்ஸ்டான மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். வேறஸ் ப்ரீவியஸ்லி இட் வாஸ் நாட் லைக் தேட். ஈவன் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் வந்து ஒரு 10 years முன்னாடி ஒரு 10-12 years முன்னாடி எந்திரன் படம்லாம் பார்க்கும்போது ரோபாட்டா எவ்வளோ அமேசிங்காக இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியாக நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம வீட்டில் வந்து இந்த ரோபோ கிளீனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட தாத்தா பாட்டியோட லைஃப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவாக இந்த மாதிரி டெக்னாலஜியே இல்லாத ஒரு டைம்லேருந்து இந்த டைமுக்கு வந்திருக்காங்க. பட் இஃப் யூ சி, நீங்களுமே இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு 10-15 வருஷம் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது அவர் டெக்னாலஜி வுட் ஹாவ் இம்ப்ரூவ்ட். ஸோ ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி வி ஆர் பிகமிங் பெட்டர். அதுதான் எவல்யூஷன். ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய டப்பாவாக இருந்த ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லிம்மாக நமக்கு வந்து பயங்கர அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் லைஃப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள். டெக்னாலஜிக்கே நம்ம வந்து இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போது லைஃப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு சின்ன பாக்டீரியா, ஒரு சின்ன யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லேருந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி ஃபங்க்ஷனிங் சிஸ்டமாக நம்மளோட ஹியூமன் பாடி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டட் அட் ஒன் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து we evolved and where we are today is where we are. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் எடுத்துக்கோங்க, ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் பார்த்தா நீங்கள் சொல்லலாம் என்ன மேம் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. பட் we actually came from a same ancestor. ஸோ நம்ம அனிமல் கிங்டமில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்பொழுதே we would have seen that let's say for example chordata அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ப்ராடர் vertebrae அப்படிங்கிற ஒரு கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து there are so many different species into it. ஸோ எப்படி எல்லாமே இவால்வ் ஆச்சு, ஒரு சிங்கிள் செல்லிருந்து எப்படி இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு பீயிங் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன். ஸோ இட்ஸ் பேசிக்லி த ஸ்டோரி ஆஃப் ஒரிஜின் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ லைஃப் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் அனிமல்ஸ், நம்மளோட பிளான்ட்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we have such amazing plants, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற பியூட்டிஃபுல் பிளான்ட்ஸ் இருக்குது. பட் where it all came from அப்படின்னு பார்த்தீங்கன்னா again it will be a unicellular organism. ஸோ இந்த மாதிரி how life became what it is. இன்னைக்கு ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மலாம் இருக்கோம், இன்னைக்கு நம்மளை சுற்றி இவ்வளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது அப்படின்னா
இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி ஒன்று மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாமே தான் வந்து நம்மளுடைய இவல்யூஷன் அப்படிங்கிற ஸ்டோரி. ஓகே, ஸோ இவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் திங். நம்மளோட ஒரு 50 years ஆஃப் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டு ஒரு நாள் திடீர்னு நமக்கு வந்து கார் வந்துடல இல்லையா. ஸோ ஸ்மால் ஸ்டெப்ஸ் மேக் தட் எவல்யூஷன். ஸோ இப்போ டிவியே எடுத்துக்கிட்டிங்கன்னா டே 1 வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான டிவி வச்சுட்டு டே 2 வந்து we did not have an extraordinary Apple, an extraordinary device there, or Samsung or LG or TV vanditla. Okay, so we had a gradual process as to how advancements took place. So adhe pole evolution me, it is a very slow and a continuous process. இது வந்து நடந்துட்டே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்மளோட தாத்தா பாட்டியோட வாழ்க்கையில் அவங்க எங்கேயோ ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 50 வருஷம் கழிஞ்சு அவங்க வேற ஒரு லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கும் அதே தான். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்குற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கும் நம்ம இன்னொரு 50 years கழிஞ்சு நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜி அண்ட் அந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு it cannot happen in a span of 50 years or 100 years. It takes millions of years to happen, and gradually, very slowly, we keep evolving into better individuals. Okay, so in the evolution process can never stop. Okay பசங்களா, ஸோ இந்த இவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3800 to 4200 million years ago இந்த எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஒரிஜின் ஆஃப் லைஃப் வந்து ஹேப்பன் இத்தனை மில்லியன் இயர்ஸ் ago அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து எந்த ப்ரொஃபஷன் உள்ளத்துலேயே பெஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள்லாம் என்ன சொல்வீங்க? மெடிசன் தான் பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவீங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் டீச்சிங் தான் பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த தியரிஸ் எல்லாமே ஓகே டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வந்து எப்படி லைஃப் ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய ஒரு தியரி வச்சுருந்தாங்க பசங்களா. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் தட் யூ ஹாவ் டு பை ஹார்ட் that இந்த தியரி தான் சொல்லுச்சு அப்படிங்கிறது இல்லாமல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ ஸ்டோரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேர் அண்ட் த டொட்டாய்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை உட்காந்து மயப்பாடம் பண்ணி ஓகே முயல் ஓடி போய் நடுவில் தூங்கிடுச்சு ஆமாம் தான் ரேஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு we don't by heart the story இல்லையா. we kind of understand and அதான் நமக்கு eventually மறக்காது. ஸோ அதே மாதிரி இந்த தியரிஸ் எல்லாமே remember it like a story. அவ்வளோதான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே பசங்களா, ஸோ நவ் வென் வி லுக் அட் த டிஃப்ரெண்ட் தியரிஸ் we've had பிக் பேங் தியரி. இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதை தவிர we have தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன், தியரி ஆஃப் காஸ்மோசோயிக் தியரி. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அவங்களுடைய கருத்தாக எப்படி லைஃப் ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லி we will look at the பிக் பேங் தியரி. ஓகே, ஸோ பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லும் போது பசங்களா this you would have heard இல்லையா. நம்ம யூனிவர்ஸோட பர்த், how the universe was created அப்படின்னு சொன்னால் it was 2 celestial bodies வந்து clashed. ஓகே, ஸோ அந்த கிளாஷில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி பயங்கர ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகி இன் தட் பிக் பேங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தான் வந்து தியரி. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் எல்லாமே வந்து அதோடைய ஒரு கிராவிடேஷனல் புல்லோட சேர்ந்து இட் ஃபார்ம்ட் அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ளாட் டிஸ்க். Okay, and this flat disc like structure வந்து was typically formed, and in the structure வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல இருந்த ஒரு core வந்து பாத்தீங்கன்னா was a very heated up hot center which turned out to be the sun. Okay, so இந்த மாதிரி what happened was இந்த பிக் பேங் வந்து லிட்ரலி ஒரு 20 billion years ago நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் த தியரி பிலீவ்ஸ். ஓகே, அண்ட் இந்த தியரியில் வந்து தே சே தட் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா 20 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ் ago தான் the atom started coming together and நம்ம solar system அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு system was formed. Okay, so this was nothing but ஒரு flat disk. நான் சொன்ன மாதிரி just atoms, molecules எல்லாம் கலந்த ஒரு gas
cloud of a disk அவ்வளவுதான் இருந்துச்சு அப்போ ஓகே அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா we call it as a solar nebula okay and இந்த nebulaல வந்து centerல the core was so heated up was so hot and it turned out to be the sun okay so sun சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இருந்த எல்லா dust particles எல்லாமே வந்து it kind of condensed okay and அவங்களுக்குள்ள ஒரு gravitational pull form ஆகி it kind of condensed into the different planets that we have which is Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune ங்கிற planets ஒவ்வொன்றும் வந்து அதோடைய இடத்துல வந்து it got condensed okay so when I say it is an explosion and you know adilende vandu ivlo particles vandu formed a disk and nadula vandu sun was created and all na sollumbodhu you can imagine enna oru bayangaramana oru explosion adu irundirukum appadinu so appdi sollumbodhu obviously the temperature would have been way higher yeah it would have been thousands and thousands of degree centigrade நம்ம measure பண்ண முடியாத லெவலுக்கு வந்து the energy would have been there okay so அதில இருந்து வந்து the sun formed the center இப்போ இத சுத்தி இருக்கிற planets எல்லாமே வந்து day 1 நம்ம நார்மலா 40 டிகிரி சென்டிகிரேட்லலாம் நம்ம இல்லை ஓகே ஸோ இட் வாஸ் வே ஹையர் அண்ட் அங்கேருந்து வாட் ஹேப்பன் வாஸ் we started cooling down ஸோ கூலிங் டவுன் ப்ராசஸில் ஒரு 100 டிகிரி அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் ஒரு 100 டிகிரி வரும்பொழுது slowly the water vapors எல்லாமே வந்து started condensing to form water and in the water is what formed the oceans okay so ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பிளானட் ஒன்று உருவாகி அது மட்டும் இல்லாமல் slowly when it started to cool down it formed water and the oceans okay so before it formed water என்ன மேம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் காற்றும் பூமியும் மட்டும்தான் இருந்தது ஸோ earth or the land வந்து பார்த்தீங்கன்னா we used to call it as a lithosphere the solid part okay not just land ஒரு solid part வந்து we call it as the lithosphere and there was a gaseous phase to it a gaseous part which we called the atmosphere so நம்மளோட காத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா would come under the atmosphere so it is a gaseous part of the planet okay இதே வந்து land வந்து பாத்தீங்கன்னா becomes the solid part of the planet so in the planetல வந்து slowly water started to come and the oceans were formed okay now from here if you see slowly other life forms started coming and the earth was made அப்படிங்கிறது தான் வந்து was the big bang theory ஓட சேர்ந்து there were other people who put out different அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய theories வந்து they started putting out so அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா is the special creation which is not very scientific இதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது பட் இந்த கிரியேஷன் வந்து பார்த்தீங்க ஸ்பெஷல் கிரியேஷனுங்கிற தியோரி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் மேஜர்லி சப்போர்ட்டட் அண்ட் propagated by Father Suarez okay so இவர் தான் வந்து said there is கண்டிப்பா ஒரு theory of special creation அப்படிதான் வந்து நம்மளுடைய உலகம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிதான் நம்ம உலகத்துல வந்து லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he started propagating but if you see big bang theoryக்கு வந்து கண்டிப்பா of course யாருமே இருந்து பார்த்திருக்க மாட்டோங்கிறது தான் உண்மை ஆனாலும் அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இந்த அளவுக்கு ஒரு ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பிக் பேங் தியோரி வந்து இஸ் த மோஸ்ட் பிலீவ்ட் தியோரி தட் இப்படி தான் வந்து பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அண்ட் இப்படி தான் லைஃப் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பிக் பேங் தியோரி இப்போ பிக் பேங் தியோரிக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் கிரியேஷன் தியோரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து காட் கிரியேட்டட் த earth in 6 days அப்படின்னு ஒரு மைத்தாலஜி இருக்குது அதே மாதிரி ஹிந்துவிசமில் கூட வந்து தே சே தட் வந்து பிரம்மா வந்து கிரியேட்டட் த earth அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைஃப் மாறவே இல்லை அப்படின்னு ஒரு தியோரி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் ரிலிஜியஸ் அண்ட் அ டிவைன் பிலீஃப் இருக்கிறவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ண தியோரி பட் சயின்டிஃபிக்கலி நமக்கு இதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லைங்கிறதுனால இட் இஸ் நாட் ரியலி பிலீவ்ட் தட் இப்படி தான் நம்மளோட earth ஃபார்ம் ஆச்சா அப்படிங்கிறது வந்து we don't really believe it that way but of course a lot of religious and divine practitioners வந்து இன்னமும் இதுதான் பிலீவ் பண்ணுறாங்க பட் பிக் பேங் தியோரியை பொறுத்த வரைக்கும் a lot of people believe in the big bang theory because
it supports what we see today இல்லையா அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் வந்த எனர்ஜி தான் வந்து சஸ்டெய்னிங் டில் டேட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் சம்திங் தட் ஓகே யூனிவர்ஸ் இப்படி தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி we can believe. ஓகே ஸோ பிக் பேங் தியரி அண்ட் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா we had the cosmozoic theory. அதாவது பிக் பேங் தியரி ஸ்போக் அபவுட் யூனிவர்ஸே இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும், நம்ம சோலார் சிஸ்டமே இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இப்போ காஸ்மோசோயிக் தியரி எல்லாமே ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் லைஃப். ஓகே ஸோ நம்ம லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஏர்த்தில் அப்படிங்கிறது தான் we are worried about. ஓகே ஸோ இந்த லைஃப் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி வந்து ரிக்டர் had proposed, which Arrhenius also supported. So he called it the cosmozoic. அதாவது நம்ம காஸ்மோஸில் there are so many small particles, okay, which can be spores or other simple particles எல்லாமே வந்து இருந்திருக்கும். அண்ட் நம்மளோட இந்த சோலார் சிஸ்டம், நம்மளோட இந்த எர்த்தை தாண்டி there must have been other universes, other unknown காஸ்மிக் ரீஜன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அங்கேருந்து வர இந்த ஸ்போர்ஸ், இந்த டஸ்ட் வந்து இட் கேரிட் லைஃப். ஸோ அந்த டஸ்ட் வந்து நம்மளோட இந்த ஒரு பிளானட்க்கு வரும்பொழுது இங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் வந்து இட் கிரியேட்டட் ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்மோசோயிக் தியரியோடைய பேசிஸ். ஓகே ஸோ வந்து வேறு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், வேறு இடத்துலேருந்து இந்த காஸ்மிக் டஸ்ட் வந்து இட் ஃபார்ம்ட் லைஃப் அப்படிங்கிறது தான் வந்து இந்த காஸ்மோசோயிக் தியரி. ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் panspermia theory அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, which was proposed by Arrhenius. Okay, so it is very similar to cosmozoic theory. Okay, cosmozoic theoryல வந்து என்ன சொன்னாங்கன்னா வேற எங்கேருந்தோ ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு unknown region of the cosmosலேருந்து dusts or spores came and we had life அப்படிங்கிறது தான் வந்து சொன்னாங்க. பட் காஸ்மிக் panspermia தியரிங்கிறது வந்து Arrhenius என்ன பண்ணாரு அப்படின்னா இட்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம், பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் விதமாக நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்க்கோ இல்லை ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கோ லைஃப் வந்து போக முடியும். ஓகே ஸோ இந்த ஸ்போர்ஸ் ஆர் இந்த டஸ்ட் வந்து இந்த லைஃப் இருக்கிற டஸ்ட் வந்து டெஃபினட்டாக இட் கேன் கிராஸ் யூனிவர்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து வாஸ் ஹிஸ் தியரி. ஓகே ஸோ ஹி செட் தட் யூனிவர்ஸ் பூராவுமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது அண்ட் வந்து ஃப்ரீயாக இட் கேன் ட்ராவல், ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு, ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு இட் கேன் ட்ராவல். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து நம்மளோட ஏர்த்துக்கு வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் வந்திருக்கும் அண்ட் அதிலிருந்து we evolve to this அப்படிங்கிறது தான் வந்து each of their theories were. ஓகே ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன மேம் சம்மந்தமே இல்லாமல் இப்படியெல்லாமா தியரி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பிகாஸ் இன்றைக்கி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தியரி சொல்கிறோம் இல்லையா, தட் மோஸ்ட்லி இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் வந்து ஓகே எர்த் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிற கேள்வி இத்தனை சயின்டிஸ்ட்க்கு இருந்ததுனால தான் இவ்வளோ ரிசர்ச் வந்து வாஸ் ஏபிள் டு ஹேப்பன். பிகாஸ் தே யூஸ் டு பிலீவ் தட் இன்னும் இந்த மாதிரி வேறு யூனிவர்ஸ்லேருந்து வர லைஃப் தான் வந்து நம்மளோட க்ரியேஷன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு they used to believe, but that is not the case அப்படிங்கிறது came to be known much later. ஸோ அதில் ஒரு தியரி வந்து தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஸோ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி க்ரீக் ஃபிலாசபர்ஸ் பிலீவ்ட் இன் இந்த ஒரு ஹைபோதசிஸ். ஓகே இது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நான் லிவிங் திங்லேருந்து ஸ்பான்டேனியஸாக இட் பிகம்ஸ் அ life. Okay, it becomes a living form அப்படின்னு சொன்னாங்க. Okay, so this means that like mud of the Nile river வந்து பார்த்தீங்கன்னா நதியிலேருந்து வந்து திடீர்னு வந்து frog, snakes, lizards எல்லாமே were created அப்படின்னு சொல்லி they used to believe. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா abiogenesis, அதாவது பயோஜெனசிஸ்னா பயோ லைஃப்லேருந்து வர ஒரு இது. பட் abiogenesis அப்படின்னு சொல்லும் போது லைஃப் இல்லாத ஒன்றுத்துலேருந்து லைஃப் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்து இந்த க்ரீக் ஃபிலாசபர்ஸ் வந்து நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கால்ட் வான் ஹெல்மாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாள் நம்ம வந்து ஒரு அழுக்கான ஒரு ஷர்ட்டை நம்ம வேர்வையில் முக்கி வச்சோம் அப்படின்னா எலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தே ப்ரொப்போஸ் திஸ் தியரி. ஓகே ஸோ பிகாஸ் தே டிட் நாட் நோ, தே வர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் எங்கேருந்து லைஃப் வருது. நம்மளும் யோசிப்போம்ல இத்தனை நாள் நம்ம வீட்டில் தான் இருந்தோம், ஒரு மூமெண்ட்டையும் காணும், திடீர்னு இந்த எலி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு.
அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் யோசிக்கும் போது தான் ஹீ செட் இல்லை நீங்கள் வேர்வையில் முக்கிய ஒரு அழுக்கான சட்டையை வச்சிங்கன்னா அந்த சட்டையிலேருந்து எலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தே யூஸ் டு திங்க். ஸோ இந்த மாதிரியான தியரிஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஓகே, ஸோ வை தே சே சயின்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரியான ஒரு மித், இந்த மாதிரியான ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு தான் வந்து நம்மளோட சயின்டிஃபிக் நாலேஜும் சயின்டிஃபிக் எவிடன்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த ஒரு தியரி தான் இந்த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஓகே, ஸோ இந்த எலி மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசமுமே வந்து இந்த மாதிரி ஒரு நான் லிவிங் ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக வந்த ஒரு லிவிங் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தே யூஸ் டு பிலீவ். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைம்லேருந்து ஆயிஸ்டர்ஸ் ஆர் கம்மிங், சாண்ட்லேருந்து ஸ்கேலப்ஸ் ஆர் கம்மிங், அதே மாதிரி ராக்ஸ்லேருந்து தான் வந்து இந்த பார்னக்கிள்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேட் அ தியரி which is called the theory of spontaneous generation. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய தியரியை சொல்லிட்டு இருக்கும் பொழுது there came a theory called theory of biogenesis. அதாவது ஒரு புது ஆர்கானிசம் வரத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்லேருந்து தான் லைஃப் கேன் கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் செட் தட் இதுக்கு முன்னாடி லைஃப் இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் லைஃப் கேன் கம். அதாவது சேர்லேருந்து சேர் வர முடியுமான்னா இட் கேனாட் கம். பட் ஒரு கோழியிலேருந்து முட்டை வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் கேன் கம். ஸோ தேர் ஹேஸ் டு பி அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம். அதுக்கப்புறமா தான் வந்து we can think about life from that life form அப்படின்னு சொல்லிட்டு this theory of biogenesis came about. Okay, but இந்த ஒரு தியரி வந்து வாஸ் ரிஜெக்டட். ஏன்னு கேட்டால் ஒரிஜின் ஆஃப் லைஃப் அப்போ எப்படியாச்சு? அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் இருந்தால் தான், ஆல்ரெடி லைஃப் அதுக்கு இருந்தால் தான் அதுலேருந்து இன்னொரு லைஃப் வர முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் லைஃப் எங்கேருந்து வந்தது? இது வந்து கோழி முதல்ல வந்ததா இல்லை முட்டை முதல்ல வந்ததா அப்படிங்கிற கேள்வி தான். அதாவது முட்டை முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து வந்திருக்கும், கோழி முதல்ல வந்ததுன்னு சொன்னால் அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது இதுதான் வந்து இதோட தியரியாக இருந்தது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி ரிஜெக்டட். ஓகே, பட் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஒர்க்கிங். ஓகே, அதில் ஒரு சில பேர் வந்து ஃப்ரான்சிஸ்கோ ரெடி, லசாரோ ஸ்பெலன்சினி அண்ட் லூயிஸ் பாஸ்டர். ஸோ இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே வர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இந்த தியரி கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தே டெஃபினெட்லி மேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் வந்து பயோஜெனசிஸ் தியரி தான் கரெக்டு, ஒரு லைஃப் இருந்தால் தான் அதுலேருந்து லைஃப், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் வந்து ஒரு நியூ லைஃப் வர முடியுமே தவிர ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்லை ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து அதாவது அந்த பயோஜெனசிஸ் அப்படின்னு சொன்ன தியரி வந்து இஸ் நாட் ட்ரூ, லைஃப் கெனாட் கம் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் பாஸ்டர் வந்து he did an experiment. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 2 ஃப்ளாஸ்க்ஸ் எடுத்துக்கிட்டு he made some broth. Okay, he made a sugar, yeast எல்லாம் பாயில் பண்ணி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி he made a broth. ஸோ இந்த broth he put it in 2 different flasks. ஓகே, ஸோ ஒன்று வந்து வாஸ் அ broken neck flask. ஓகே, இந்த நெக்கை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த broken neck flask அண்ட் இன்னொரு ஒரு curved neck flaskலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு broth, சுகர் ஈஸ்ட் எல்லாம் போட்ட ஒரு broth வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இதை he boiled it to sterilize, which means ஆல்ரெடி எந்த விதமான பாக்டீரியாவும் எந்த விதமான ஆர்கானிசமும் இந்த brothல கிடையாது. he has completely sterilized it. அப்போ அதை பாயில் பண்ணிவிட்டு அதை வைக்கும் பொழுது இப்போ ஓப்பன் நெக், அதாவது பிரேக் பண்ணின அந்த ஒரு ஓப்பன் நெக் ஃப்ளாஸ்கில் என்னாச்சு, வேறு சாண்ட், ஏர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே விழறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் அதர் ஆர்கானிசம்ஸ் டு என்டர். அப்போது என்னாச்சுன்னா இந்த ஒரு ப்ராத்தில் ஹீ குட் சி மைக்ரோபியல் growth. ஓகே, வேரஸ் அதை மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன கர்வ்ட் நெக் ஃப்ளாஸ்க் அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு சாண்ட் பார்ட்டிகளோ ஏர் பார்ட்டிகளோ கெனாட் கம் அண்ட் ஃபால் ஆன் த ப்ராத், பிகாஸ் இதுவே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி அதை தாண்டி வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ வேறு எந்த பாக்டீரியாவும் நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து இந்த
ஃப்ளாஸ்க்குள்ளே என்டர் பண்ண முடியலை. அப்போது தேர் வாஸ் நோ க்ரோத். அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது, நம்ம வெறும்னா ஒரு ப்ராத்தை வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து ஸ்பான்டேனியஸாக லைஃப் வரும், பயோஜெனசிஸாக வந்து நம்ம நான் லிவிங் ஃபார்ம்லேருந்து நம்ம லைஃப் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி லூயிஸ் பாஸ்டர் ப்ரூவ்ட் இன் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ வென் தேர் இஸ் ஆக்சஸ் டு ஆல் தீஸ் சாண்ட் பார்ட்டிகல்ஸ், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கும்பொழுது கண்டிப்பாக there was microbial growth because maybe ஒரு பாக்டீரியா ஒரு காலனி வந்து would have come inside. ஓகே, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் it would have come. ஸோ அப்போ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா further growth will happen and colonies can be seen. பட் அதே இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சஸுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வரும்பொழுது you do not have any growth. So thereby he disproved that இந்த மாதிரி நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ல இருந்தால் லைஃப் வராது, கண்டிப்பாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he concluded. ஓகே ஃபைன். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபார்மில் இருந்து மட்டும்தான் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னால் அப்போது ஃபஸ்ட்டு லைஃப் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாருக்குமே இருந்தது. ஓகே, உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த கேள்வி தான் இருந்தது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு லைஃப் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தென் இஃப் யூ சி ஒபேரன் அண்ட் ஹால்டேன் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து தே கண்டக்டட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த தியரி என்ன சொல்லுச்சு அப்படின்னா திஸ் வாஸ் த மாடர்ன் ஹைபோதசிஸ் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ இந்த ஒரு தியரியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தசிஸ், அதாவது ப்ரைமரிலி தண்ணி அண்ட் மிச்ச கெமிக்கல்ஸ் மூலியமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் வந்திருக்கணும். ஓகே, ஸோ இட் ஒரிஜினேட்டட் பை கம்போசிஷன் ஆஃப் chemicals. ஸோ எப்படியோ வந்து பிக் பேங் தியோரியில் நமக்கு தெரியும் தட் planets were ஃபார்ம் ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா there was just dust, there were chemicals, there was land, there was water, but there was no life. ஸோ இந்த லைஃப் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தே பிலீவ்ட். ஸோ ஒபேரன் அண்ட் ஹால்டேனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்ணி தான் இதுக்கு மெயின். ஓகே, ஸோ ப்ரைமரி பயோஜெனசிஸ் வந்து ஹேப்பன் த்ரூ chemicals and அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆன ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்க்கு அப்புறம் எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தே செட். ஓகே, ஸோ இந்த தண்ணிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஒரிஜின் ஆஃப் லைஃப். ஸோ நிலா தண்ணி இல்லைங்கிறதுனால தான் வந்து நம்மளால் we cannot find life on the moon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் we never know இல்லையா? இப்போ சந்திரயான் போயிருக்கு, we will see what Chandrayaan has to tell us about the moon. Okay, now coming back, இந்த ஒரு தண்ணினால் மட்டும்தான் தண்ணியன் இருக்கிற கெமிக்கல்ஸ்லேருந்து தான் வந்து த ஃபர்ஸ்ட் லைஃப் கேம் அப்படின்னு சொல்லி ஒபேரின் அண்ட் ஹால்டேன் ரெண்டு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தே செட் தட் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா would have come from non-living organic molecules. ஸோ அதாவது ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் மாதிரியான ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேர் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் தட் இப்போ வந்து எப்படியும் வந்து வால்கானிக் இரப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருந்த வேரியஸ் ஹை டெம்பரேச்சர் ரெடியூசிங் அட்மாஸ்ஃபியர்னால மீத்தேன் அமோனியா மாதிரியான மாலிக்யூல்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க என்ன சொன்னாங்க, வாட் டு தே ஷோ அப்படின்னா கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ மீத்தேனுங்கிற மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கூலிங்கில் வந்து இட் ப்ரொடியூசஸ் ரெயின்ஃபால்லேருந்து தான் வந்து ஓஷன்ஸ் வர் ஃபார்ம். நான் சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சு when the situations were better, that is when rain or water came about and it formed the oceans. இப்போ ஓஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது one of the first life forms நம்மளோட entire evolutionலன்னு பார்த்தீங்கன்னா were aquatic species. Okay, if you see even our animal kingdom, the most primitive animals like the sponges, the coelacanths, அவங்க எல்லாருமே வந்து ஒரு aquatic creations. ஸோ இந்த தண்ணியில் என்னாச்சு அப்படின்னா யூவி ரேஸ், காஸ்மிக் ரேஸ், லைட்னிங் மாதிரியான எனர்ஜிஸ்னால there was hydrocarbons that were formed. Okay, so methane லிருந்து some normal saturated hydrocarbons were formed. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா more unsaturated hydrocarbons were formed. double bonds, triple bonds எல்லாம் started to form. அதிலிருந்து சின்ன சின்ன biomolecules started to form like amino acids, carbohydrates எல்லாம் started to come. இது கொஞ்சம் கொஞ்சமாக polymerize ஆகி it gave rise to complex biomolecules which in turn gave rise to first
ஒரு aggregate, அதாவது கொஞ்சம் அமைனோ ஆசிட் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்னு எல்லாம் பாலிமரைஸ் ஆகி இட் ஃபார்ம் சம்திங் கால்ட் த புரோட்டோபயாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒபேரின் அண்ட் ஹால்டேன்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ தே செட் ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷன்ஸில் இருந்த இந்த இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேருந்து ஸ்லோலி we had life come about which was called the protobiont. Okay, this was the first life form அப்படின்னு சொல்லி they told. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸை வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒபேரின் அண்ட் ஹால்டேன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்ஸ் வந்து they tried to see what could be the கரெக்டாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இந்த சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே இருந்தது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரே அண்ட் மில்லர் அப்படிங்கிறவங்க தே டிட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சேம்பரில் ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து தே ஹேட் ஆல் த கேஸஸ் லைக் ஹைட்ரோஜன், மீத்தேன், அமோனியா என்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு கண்டிஷன்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த கேஸஸ் எல்லாத்தையும் தே ஐசோலேட்டட் இன் ஒன் சேம்பர். அண்ட் இன்னொரு சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தே வர் பாய்லிங் வாட்டர். ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 டிகிரி சென்டிகிரேட் அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் வந்து தே செட் அப் திஸ் சேம்பர். இதை செட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கேவ் ரைஸ் டு அ கரண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரோட்ஸ் வச்சு தே ஜெனரேட்டட் அ கரண்ட் ஆஃப் அ வெரி ஹை வோல்டேஜ். ஓகே, ஸோ வாட் தே டிட் வாஸ் so they took almost 60,000 volts of current கிட்டத்தட்ட அதை வந்து எடுத்து they let the gas be there. Okay, so current பாஸ் பண்ணி கேஸ் அங்கே இருக்குது, தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா these water molecules will pass through this gaseous chamber and it will collect. ஸோ இங்கே வந்து if I can show you in the image இங்கே பாருங்கள். ஸோ the water is condensing and falling into this particular flask. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 நாள் கழிஞ்சு when they isolated the water and அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் நிறைய நம்ம பாடியில் பார்க்குற பயோமாலிக்யூல்ஸை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ தே செட் இந்த மாதிரி ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் வர் த பேசிஸ் ஆஃப் லைஃப். இதிலிருந்து தான் லைஃப் ப்ரைமரிலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தே செட். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேஸஸ் என்ன எடுத்தாங்க அப்படின்னா மீத்தேன், அமோனியா அண்ட் ஹைட்ரோஜன். ஓகே, 2:1:2 ரேஷியோவில் they took this respectively in ஒரு 800 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்து அதை எடுத்துட்டு they passed current through it and almost 7 daysக்கு அப்புறம் அதை அவங்க டெஸ்ட் பண்ணப்போ they saw amino acids, glycine, nitrogenous bases எல்லாமே இந்த ஒரு தண்ணியில் இருந்ததை அவங்க பார்த்தாங்க. அப்போ what does it mean? It means that இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். ஓகே, இந்த ஒரு லைட்னிங்னாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார்மில் இவ்வளோ கரண்ட் இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து when it would have come இந்த கேஸஸ் அண்ட் தண்ணியோடு சேர்ந்து கண்டிப்பாக நம்மளுடைய நியூக்ளியஸில் இருக்கிற இந்த பயோமாலிக்யூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது அப்படி வந்து when we have these substances in a nucleus slowly அதிலிருந்து ஒரு செல் வந்திருக்கும் அப்படிங்கிறத they proved through their experiments. கிளியர் பசங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பேரட்டஸை வந்து we call it the spark discharge apparatus. ஓகே, அண்ட் இந்த ஒரு அப்பேரட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து they used an electric spark as an energy. பட் தியரி என்னென்னா காஸ்மிக் எனர்ஜி அண்ட் யூவி எனர்ஜியாக இருக்கலாம், லைட்னிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எனர்ஜிஸ்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் லைஃப் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி they kind of concluded. ஓகே பசங்களா? ஸோ from this what you understand is இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், அதாவது ஓகே பிக் பேங் தியரின்னு சொல்லும்பொழுது பிளானட்ஸ் வர் ஃபார்ம், அதிலிருந்து ஹவு டிட் லைஃப் கம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இருக்கிறவங்கெல்லாம் வேறு மாதிரியாக சொன்னாங்க. தட் ஓகே இல்லை தெர் வாஸ் சம் டிவைன் பவர் அப்படின்னு. தென் சம் பீப்புள் செட் வேறு யூனிவர்ஸ்லேருந்து தான் லைஃப் இங்கே வந்துச்சு அப்படின்னு. தென் தே செட் இல்லை இருக்கிற லைஃப்லேருந்து தான் திருப்பி ரீக்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து தே செட் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து there was a chemical atmosphere lende first life came from there and adilirundu we grew into what we are today அப்படிங்கிறது தான் வேறு வேறு தியோரிஸ் எல்லாம் சேர்ந்து they proved into it.
ஓகே பசங்களா, ஸோ திஸ் வாஸ் யூரி அண்ட் மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே கேவ் ரைஸ் டு அ நேம் கால்ட் புரோட்டோபயாண்ட், அதாவது த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் லைஃப் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஒரு புரோட்டோபயாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபயாட்டிக்கா இந்த ஓஷன்ஸில் தான் இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் அ கொலைடல் ட்ராப். ஓகே, நிறைய ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் சேர்ந்த ஒரு ட்ராப்லெட் தான் இந்த புரோட்டோபயாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து அது வேறையாக சொன்னாங்க. ஓகே, ஸோ ஒப்பேரன் செட் இட்ஸ் கால்ட் அ கோவசர்வேட், ஃபாக்ஸ் கால்ட் இட் அ மைக்ரோஸ்பியர், டீமர் கால்ட் இட் அ வெசிக்கல் அப்படிங்கிற மாதிரி வேறு பேர் வந்து இந்த ஒரு புரோட்டோபயாண்ட்க்கு கொடுத்தாங்களே தவிர இந்த மாதிரி ஓஷன்ஸில் த ஃபர்ஸ்ட் கொலாய்ட் ஆஃப் லைஃப் வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே செட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ கிளஸ்டர் ஆஃப் ஆல் த macromolecules that you can find. Okay, so இதில் வந்து proteins, nucleic acid, lipids, polysaccharides இது எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம என்வாயரமெண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட மாலிக்யூல்ஸை வந்து சேர்த்து இட் யூஸ் டு க்ரோ அப்படின்னு சொல்லி தே ஃபவுண்ட் அவுட் த புரோட்டோபயாண்ட். ஓகே, ஸோ புரோட்டோபயாண்ட்லேருந்து எப்படி நம்ம வாட் வி ஆர் டுடே அப்படிங்கிறதுக்கு நம்ம இவால்வ் ஆகிருப்போம் அப்படிங்கிற கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு we had to collect a lot of evidence, because நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லாமல் டெஃபினட்டாக நம்மளால் எதையுமே நம்ப முடியாது. ஸோ இந்த எவிடன்சஸ் எல்லாம் ஸ்லோலி ரிசர்ச்சர்ஸ் ஸ்டார்டட் கலெக்டிங். ஓகே, ஸோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ பேலியன்டோலாஜிக்கல் evidence. So paleontological evidence அப்படின்னா நம்மளோட fossils. Okay, so we know that all the animals வந்து when they die ultimately நம்ம land வந்து அதை automatically எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி deep down the earth, deep layersல வந்து all these animals வந்து they could find, these plants they could find, remains they could find. ஸோ இந்த remains-ஐ வச்சு தான் ஓகே ஸோ ரேண்டமாக இப்படி தான் வந்து லைஃப் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக கிடச்சிது. ஸோ இந்த ஒரு paleontological evidence was very very important. பட் அதையும் தாண்டி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குது, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்க்கு எப்படி இருந்திருக்கும், அப்போ ஒரு 4-5 ஃபாசில்ஸ் நான் பார்க்கும்பொழுது இதோட சிஸ்டம்ஸ்லாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஸோ இதுலேருந்து இது இதுவாக டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியுமே வந்து வாஸ் பார்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, வாட் வர் த மாலிக்யூல்ஸ் தட் மேட் அப் திஸ் ஆர்கானிசம், என்ன ஏதுங்கிறது ஆராயும் போது நமக்கு அதுலேருந்தும் we get significant evidence for evolution and also the biogeographical distribution. எங்கே இருக்குது இப்போ ஒரு அனிமல் வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் இருக்குது, இன்னொரு அனிமல் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ ரெண்டும் எப்படி வேறையாக இருக்குது, வாட் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் தெம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கூட வில் கிவ் அஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் ஆல்சோ எம்ப்ரியோலாஜிக்கல். ஓகே, ஸோ எம்ப்ரியோ ஸ்டேஜில் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹவு இஸ் இட் பிஹேவிங், அது எல்லாத்தையும் வச்சு கூட யூ கேன் மேப் the entire evolution of the world, okay, of life. Okay, so in the evidences நம்ம when we go deeper into it to see what are these evidences and in the evidence ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது these are nothing but the study of fossils. நான் சொன்ன மாதிரி and இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்காலஜிக்கு வந்து பீர்பல் சஹ்னி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் and he's done a lot of work for the paleontological studies in India. and ரெண்டு விதமாக நம்ம சொன்னால் paleobotany அப்படின்னு சொன்னால் plant fossils-ஐ படிக்கிறது, paleozoology அப்படின்னு சொல்லும்போது different animals உடைய fossils நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபாசில்ஸ் ஆர் நத்திங் பட் நம்மளோட இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அனிமல்ஸ் வந்து நமக்கு விட்டுட்டு போன ஒரு தடயம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஈவன் டுடே வி ஆர் பரியிங் த ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த லைஃப் வந்து ஒரு 1 million years கழிஞ்சு சப்போஸ் நம்ம ஹியூமன் ஸ்பீஷீஸே வேறு விதமாக வந்து இவால்வ் ஆயிருந்தது அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு விட்டுட்டு போகிற ஒரு தடயம். ஸோ அதை வந்து அவங்க ஸ்டடி பண்ணி ப்ராப்ளி கண்டுபிடிப்பாங்களா இருக்கணும், ஓ இப்படி தான் வந்து இந்த லைஃப் ஃபார்ம் இருந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ it is the impression that நம்மளோட past organisms நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் இந்த fossils. ஓகே, ஸோ இந்த fossils-லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் டார்வின் அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரி ஆர்கானிக் எவல்யூஷன், அதாவது ஆக்சுவல் ஆர்கானிசம்ஸ் தட் லிவ்ட் இன் த பாஸ்ட், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சார்ல்ஸ் டார்வின் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் த fossils, அந்த ராக்ஸ், அந்த fossils
ஃபாசில்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஏஜ் கண்டுபிடிக்க முடியும். ரஃப்லி இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி தான் இது இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டார்வின் தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஹவு யூ கேன் ஃபைண்ட் த ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த்ரூ கார்பன் டேட்டிங் ஆர் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். ஓகே, ஸோ நம்ம கார்பனுடைய C14 ஐசோடோப் யூஸ் பண்ணி we will see as to எந்த மாதிரியான எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஃபாசில் இருந்திருக்கு இல்லை இந்த ராக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத we can find out. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து இந்த மாதிரி ஃபாசில் ஸ்டடி எல்லாமே வந்து not many people know about, you know, பட் ஆக்சுவலாக நிறைய ஒர்க் இஸ் பீயிங் டன். அண்ட் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிற விஷயங்களை வச்சு தான் we are also able to map as to ஓகே இப்படி தான் வந்து லைஃப் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ biology as a study, when you see pasangla, it is very important for you to know this story. Okay, பிகாஸ் வந்து இப்போ நமக்கு எப்படி நம்மளுடைய அம்மா அப்பா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே தான் நம்மளுடைய ஹியூமன் ரேஸ் வந்தது ஹூ இஸ் அவர் ஆன்செஸ்டர் அப்படின்னு தெரியறதுக்கு. ஓகே, பிகாஸ் நம்மளோட ஃபீச்சர்ஸ் நம்மளோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இஸ் அ டிசெண்டன்ட் ஆஃப் அவர் ஆன்செஸ்டர்ஸ். ஸோ அப்போது நமக்கு எப்படி நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஆன்செஸ்ட்ரி தெரியறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பயாலஜிக்கு எவல்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே பசங்களா, ஸோ ஃபாசில் ஸ்டடி வந்து we call it as paleontology, and in the paleontology வந்து definitely it will give us enough fossil evidence. okay, so இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய older rocks newer rocks கம்பேர் பண்ணி பார்க்கும்போது old rocksலாம் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலேஷனில் சிம்பிள் காம்போசிஷனில் இருந்துச்சு. பட் அதே வந்து newer rocks பார்க்கும்போது they had a more complex formation and a complex structure to it. okay, and அது மட்டும் இல்லாமல் யூனிசெல்லுலர் புரோட்டோசோவன்ஸ் முதல்ல ஃபார்ம் ஆகி இப்போ அதிலிருந்து வந்து we have evolved into multicellular animals அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கும் ஃபாசில்ஸ் தான் காரணம். இப்போ நம்ம ஃபாசில்ஸ் பார்க்கும்பொழுது there are some organisms like sponges. okay, today we have living sponges, பட் சொல்கிறேன் ஸ்பஞ்சஸே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு நான் அனிமல் கிங்டம் மட்டும்தான் சொல்கிறேன். இவ்வளோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம்க்கு முன்னாடி we have monera, we have protista, we have fungi. இந்த ஒரு கிளாஸில் கிங்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் கிங்டம்ஸ் ஹாவ் அ வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ வென் ஐ சே மொனீரா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான யூனிசெல்லுலர் bacteria species can be found in Monera. Protistans அதே மாதிரி you can find a lot of unicellular and primitive species அங்கே. ஸோ அதிலிருந்து தான் we have ultimately developed into a multicellular animal. and அது மட்டும் இல்லாமல் if you see angiosperms okay in plants அவங்களும் வந்து such well developed species, but அவங்க வந்ததும் வந்து it is from a very very primitive form of life. okay, so plantsல வந்து angiosperms and animalsல வந்து பார்த்தீங்கன்னா mammals நம்ம தான் வந்து most highly developed highest order of advancements and best features இருக்கிற animals வந்து பார்த்தீங்க or species வந்து பார்த்தீங்க அப்படின்னா animalsல வந்து mammals and plantsல வந்து angiosperms. ஸோ இந்த ரெண்டு categories of life தான் வந்து பார்த்தீங்கன்னா the most evolved, the most advanced forms of life. okay, so since we are also advanced forms of life நம்மளும் அதை வந்து வைஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். alright, okay, so இது வந்து is about the paleontological evidence or the fossil evidence. so இதெல்லாம் வச்சு தான் they kind of mapped to say okay நான் வந்து இப்போ animal kingdomயே நான் பிரிக்கணும் அப்படின்னா from the most primitive to the most advanced அப்படின்னா how do they know எது primitive எது advancedன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி fossil study வச்சு தான் they found out. okay, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா another basis of evidence வந்து is our anatomy and physiology or morphology. okay, ஸோ நம்ம பார்க்கறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்ம என்னெல்லாம் நம்ம பாடியில் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே we can map to similar organisms. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we show a lot of similarities and differences. okay, so இந்த different characters வச்சு தான் okay இந்த plants வந்து can come under the same ancestry அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். like for example if you take cheetah, you take human being, you take a bat,
எல்லா மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மேமல்னு நம்ம எப்படி சொல்ல போச்சு அப்படின்னா we compared the anatomy and morphology. ஸோ அதுலேருந்து ஓகே சிஸ்டம்ஸை பார்க்கும்பொழுது how my bones are arranged, how my body is functioning அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே சீட்டாவாக இருக்கட்டும், பேட்டாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்காங்க. இப்போ நமக்கும் பாம்புக்குமே வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் all that comes under the study of anatomy and morphology. ஓகே பசங்களா? ஸோ இதில் very very important there are two concepts which is homology and analogy. Okay, so homology and analogy நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா imagine நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீட்டில் வந்து ஒரு அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, லெட்ஸே ஒரு 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 அண்ணா, ஒரு தம்பி, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஒரிஜின். ஓகே, எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட வேலைக்காக வேண்டி நம்ம வேறு வேறு இடத்துக்கு போகிறோம் இல்லையா? ஒரு அம்மா வந்து டீச்சராக இருக்கலாம், அப்பா வந்து டாக்டராக இருக்கலாம், பொண்ணு வந்து லாயராக இருக்கலாம், பையன் வந்து மேபி ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி, நம்மளுடைய வேலைக்காக வேண்டி நம்ம ஒரே வீடு, அதாவது நம்மளோட ஒரிஜினை விட்டு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி வேறு வேறு இடத்துக்கு போகும்பொழுது that is homology. Understood? So homology அப்படிங்கிறது ஒரே ஒரிஜின்லேருந்து வந்த அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ், வந்த ஸ்பீஷீஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வேறு வேறையாக பிரிஞ்சுட்டாங்க. பட் ஒரிஜின் இஸ் த சேம். ஓகே, ஸோ இஃப் யூ see here 4 limbs of mammals எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹார்ஸ், பேட், வேல், சீல், மேன் எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய அப்பியரன்ஸும் அதோடைய ஃபங்க்ஷனும் வேறு வேறவாக இருக்கும். ஓகே, லைக் ஹார்ஸ் வந்து ஓடுறதுக்கு, பேட் வந்து பறக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு, அக்வாட்டிக் மேமல்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு, அண்ட் நம்ம வந்து லிம்ஸை வச்சு பிடிச்சிக்கிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ நம்ம வந்து நம்மளுடைய 4 limbஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இதோடைய ஒரிஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the same humerus, radius and ulna, our carpals, metacarpals and phalanges எல்லாமே will remain the same for all these mammals. So as an origin வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மேமல்ஸுக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஒரிஜின், ஒரே ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்கும் இந்த என்டையர் செட் ஆஃப் அனிமல்ஸில். பட் நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நம்ம பிரிஞ்சிட்டோம். ஓகே, ஸோ ஃபார் ரன்னிங், ஃப்ளையிங், ஸ்விம்மிங், ஹோல்டிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி என்னதான் நமக்கு ஒரே மாதிரியான ஒரிஜின் இருந்தாலும் நம்ம வந்து பிரிஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸை we call as homologous organs. Okay, so this is the study of homology. So homologous organs அப்படின்னு சொல்லும்போது what does it mean? Same origin but different appearance and function. Okay, so same ancestor length, okay, or instead of saying ancestor, same 4 limb அப்படிங்கிற ஒரிஜின்ல இருந்து அதே மாதிரியான ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டகார்பல் எல்லாத்துலேயுமே இருக்கு சேம் ஒரிஜின். ஓகே, பட் சில பேர் வந்து ரன்னிங்க்கு, சில பேர் வந்து ஸ்விம்மிங்க்கு, சில பேர் வந்து ரைட்டிங்க்கு அப்படின்னு we changed, we have moved away. So this is nothing but homology. பசங்களா நீட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்க்கும் அனலாகஸ் ஆர்கன்ஸ்க்கும் அவங்க கண்டிப்பாக கேள்விகள் வரலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. ஓகே, ஸோ even if you see the bone structure, ஓகே பாருங்க, more or less வந்து all the parts are very very similar. But even though I say similar, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இட் இஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட்லி. லைக் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கை விரல்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹார்ஸுக்கோ லயனுக்கோ அது நின்று ஓடுறதுக்காக வேண்டி அதோடைய அரேஞ்ச்மெண்ட் வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ தோ த ஒரிஜின் இஸ் த சேம், ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ this is not just
forelimbs, also legs of the invertebrates வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சருமே வந்து ஒரு coxa, trochanter, femur, tibia, 1 to 5 jointed tarsus அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே எல்லா இன்வெர்டிபிரேட்ஸோட லெக்ஸ்லையுமே இருக்கிறது தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச் அண்ட் ஹனிபி ரெண்டுத்துக்குமே இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஹனிபி போலன் கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அதோட லெக்ஸை யூஸ் பண்ணுது, அதே காக்ரோச் வந்து நடக்கிறதுக்காக வேண்டி அதோட லெக்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இட் இஸ் டிஃபரிங். ஸோ அந்த யூஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு பார்ட் வந்து வில் பி சேஞ்ச்ட், பட் ஒரிஜின் இஸ் த same. Okay pasangla, this is the homologous structure. இது வந்து not just in animals, in plants also you can see. Like for example cucurbitaல வந்து இருக்கிற இந்த tendrils, soft tendrils வந்து பாத்தீங்கன்னா is the same part as a thorn. Okay, but thornum cucurbitaoda tendrilum, even if it comes from the same place, same origin, அதோட function வந்து has changed. Bougainvillea for protection it is becoming a thorn, whereas in cucurbita for protection and for support it is becoming a tendril. Okay, so plants are irukattum, animals are irukattum, same origin but different functions ku nammளுடைய organs மாறும்போது we call it homology, or அந்த மாதிரி organs we call it homologous organs. Clear பசங்களா? இப்போ analogous அப்படின்னு சொன்னா, இப்போ ஹோமோலாகஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ஒரே வீடு, அதாவது ஒரே ஒரிஜின்லேருந்து நம்ம வேறு வேறு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நம்ம பிரிகிறோம் அப்படின்னு சொன்னேன். பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலியாக இருக்கலாம், லாயர் ஃபேமிலியாக இருக்கலாம், இன்ஜினியர் ஃபேமிலியாக இருக்கலாம், எந்த பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஒரிஜின்ஸ் வந்து வேறு வேறு ஒரிஜினாக இருந்தாலும் ஒரு ஸ்கூல்னு வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரே கிளாஸ்க்கு தானே வரீங்க, ஒரே ஃபங்க்ஷனுக்கு தானே வரீங்க. ஸோ ஸ்கூலில் நம்ம படிக்க வரும்பொழுது irrespective of origin நம்ம ஃபங்க்ஷன் ஒன்றா தான் இருக்கும். Okay, so when you have different origins, okay, but the same function, you call it analogy, or அந்த மாதிரி organs we call it analogous organs. அதாவது அவங்களுடைய origin, அவங்களுடைய arrangement எல்லாமே is completely different. For example, wings of a bird, birdக்கு வந்து பார்த்தீங்கன்னா it is a modification of its forearm. Okay, wing of a bat வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is not completely ஒரு forearm function, but நம்மளுடைய நார்மல் மேமலோடைய என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ நான் சொன்ன மாதிரி ஹியூமஸ், ரேடியஸ், அல்னா, ஃபெலாஞ்சஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சரில் தான் பேட் இஸ் பில்ட். ஓகே, whereas if you see பட்டர்ஃப்ளையோட விங்ஸில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் an எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது அதோடைய கை கிடையாது, அது அதில் போன்ஸ் கிடையாது, அதில் எந்த விதமான ரெலவெண்ட் ஃபங்க்ஷனும் கிடையாது. பட் அது எல்லாமே irrespective of wings of a bird, wings of a bat, wings of a butterfly, எல்லா விதமான animalsum it is using the wings for flying. So my function is the same. ஓகே, ஸோ நான் எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், எந்த ஏரியாலேருந்து வந்திருக்கேன், என்ன மாதிரி ப்ரொஃபஷன்லேருந்து வந்திருக்கேங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, ஒரிஜின் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் அவர் ஃபங்க்ஷன் இஸ் டு ஸ்டடி. அதே மாதிரி அவர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ விங், ஓகே, irrespective ஆஃப் பேர்டோட விங்காக இருக்கட்டும், இல்லை மேமலோட விங்காக இருக்கட்டும், இல்லை அது ஒரு பட்டர்ஃப்ளையோட விங்காக இருக்கட்டும், the wings will be functioning to fly. அவ்வளோதான் நமக்கு கணக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பட் தே ஹாவ் சிமிலர் functions. So இந்த மாதிரி ஆர்கனை we call as an analogous organ பசங்களா. Is this clear? So the difference between analogous and homologous உங்களுக்கு clear-ஆ இருக்கணும். இப்போ analogous பார்த்தீங்கன்னா not just the wings of birds, bat எல்லாமே, even the fins. Okay, ஒரு சீலோட flipper வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய forearm-உடைய adaptation. அதே fins of a fish வந்து பார்த்தீங்கன்னா it is not its forearm particularly. Okay, so அந்த மாதிரி பட் ரெண்டுமே வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இட் வில் கம் அண்டர் ஹோமோலாகஸ் ஆர்கன். ஈவன் இஃப் யூ சி பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓகே, ரெண்டுமே வந்து ஸ்டார்ச்சி வெஜிடபிள், ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்குது, ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் த சேம். பட் பொட்டேட்டோ வந்து இஸ் அ ஸ்டெம், வேற ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ ரூட். ஓகே, ஃபண்டமெண்டலி அதுவே வேறு, ஆனால் ரெண்டும் பார்க்குறதுக்கும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸும் எல்லாமே வந்து இஸ் வெரி வெரி சிமிலர். ஓகே, ஸோ ஹோமோலாகஸ் அப்படின்னா ஒரிஜின் இஸ் சேம்,
functions are different. But analogous organs அப்படினா functions are same but origins are different. Clear பசங்களா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஹோமோலாகஸ்க்கும் அனலாகஸ்க்கும். பட் மெயினாக வந்து யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய மீனிங். பிகாஸ் பசங்க யூஸ்வலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீட்டில் அதில் தான் கரெக்டாக வந்து ஆப்பு வைப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹோமோலாகஸ் அண்ட் அனலாகஸ் இதை தாண்டி we had the next theory that came about, which was organic evolution. Okay, so இந்த இதில் வந்து what we are saying is, okay, இந்த எவிடன்ஸஸை வச்சு தான் நம்ம வந்து எந்த மாதிரி நம்மளுடைய எவல்யூஷன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இந்த எவிடன்ஸஸ் எல்லாம் வச்சு what they finally found out was there is an organic evolution. அதாவது கிராஜுவலாக we are changing அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா there are a lot of theories. அதில் லமார்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, ஸோ there is Lamarckism, there is Darwinism, there is mutation theory, டிவிரீஸ் கொடுத்த தியரி அது, and then we have the modern concept of evolution as well. Okay, ஸோ இது எல்லாமே வந்து is not with respect to எப்படி லைஃப் ஸ்டார்டட் அப்படிங்கிறத. ஓகே, லைஃப் ஸ்டார்டடுக்கு நம்ம தியரிஸ் பார்த்தோம், கதைகள் கேட்டோம், அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் தேவைங்கிறது எல்லாமே நம்ம படித்தோம். இப்போ we are going into, ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பட்சத்தில் இப்போ எவல்யூஷன் எப்படி நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ எவல்யூஷன்னா என்ன? ஐ வாண்ட் டு லுக் அட் அ மோர் ஷார்ட்டர் டேர்ம். அதாவது இனிமே நான் எவல்யூஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான தியோரிஸ் தான் இந்த மெயின் 4 தியோரிஸ். ஓகே, ஸோ லமார்க்கிசம், டார்வினிசம், மியூட்டேஷன் தியோரி அண்ட் த மாடர்ன் தியோரி. ஸோ இஃப் யூ see, we will see it one by one. Okay, but Lamarckism was given by a scientist called Lamarck. Okay, Darwin அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து gave a theory. அதே மாதிரி mutation theory வந்து was given by de Vries. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் வந்து came up with their theories. Okay, ஸோ ஒன்னொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா is very very relevant and interesting. Unlike நம்மளுடைய starting of lifeல theories வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா சொல்ல வரீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டாவா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தேட் were more reliable and more கன்விக்ஷனோட சொல்லப்படுற ஒரு தியோரி, இனஃப் எவிடன்சஸோட சொல்லப்படுற தியோரி. ஓகே, ஸோ இந்த தியோரியில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லமார்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ப்ரொபோஸ்ட் த தியோரி ஆஃப் இன்ஹெரிட்டிங் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். ஓகே, அதாவது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப் டைமில் ஒரு விஷயத்துக்காக வேண்டி நான் ஒரு மாதிரியாக இவால்வ் ஆனேன் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ஆல்சோ அந்த ஒரு எவல்யூஷன் பாஸ் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி லமார்க் said. ஓகே, அண்ட் லமார்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி significant and a high profile scientist. அவர் வந்து he coined the terms annelida, invertebrates, and அது மட்டும் இல்லாமல் பயாலஜிங்கிற டெர்மினாலஜியை லமார்க்கும் ட்ரிவிரானஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து தான் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட் என்ன தியரி கொடுத்தாரு அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு ஜிராஃப். ஓகே, ஜிராஃப்க்கு கழுத்து ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஆரம்பித்தப்போ என்னமோ அதுக்கு வந்து சின்ன ஒரு ஆர்கானிசமாக தான் அது இருந்துச்சு. ஆனால் அதோடைய மரத்து மேலே எட்டி இலைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இவென்ச்சுவலி கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் கழுத்து ஸ்ட்ரெச் ஆகி அல்டிமேட்லி என் ஜிராஃபிக்கு இவ்வளோ பெரிய ஒரு கழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி லமார்க் சொன்னாங்க. ஸோ when you use a particular part more and more, அந்த பார்ட் வந்து வளர்ந்துட்டே இருக்கும், அந்த பார்ட் வந்து இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பார்ட் அப்படியே it will fade away, it will not be inherited அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ he said இந்த ஒரு லைஃப் ஸ்பேனில் நான் அக்வயர் பண்ணுறது, அதாவது நான் இன்ஹெரிட் பண்ணாத சில கேரக்டர்ஸை கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிராஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட ஜீன்ஸை தான் அது இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் அது எட்டி ட்ரை பண்ணதுனால அதுக்கு அடுத்து வந்த ஒரு ஸ்பீஷீஸுக்கு அதை விட லாங்கரான ஒரு கழுத்து இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை நிறைய யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லமார்க் சொன்னார். ஓகே, டு அன் எக்ஸ்டென்ட் அது வந்து நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மள்ட்டலாம் சொல்லுவாங்கல்ல, மூளையை யூஸ் பண்ணலைன்னா அப்புறம் மூளை மங்கி போயிடும் அப்படின்ட்டு. பட் நெவர்திலெஸ் ஈவன் நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு இருக்கிற பைசெப்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்காது.
இது அதே மாதிரி ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸுக்கு வந்து எதுக்கு தேவையில்லாமல் விங்ஸ் அப்படின்னு சொல்லி விங்ஸை வந்து ரொம்ப குறைச்சி தான் அதோடைய விங்ஸ் வந்து இஸ் நாட் லைக் அ க்ரோ ஒரு பிஜன் இருக்க மாதிரி வெல் டெவலப் விங்ஸ் வந்து ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஓகே, ஒருவேளை வந்து இட் இஸ் ட்ரூ தட் நம்ம வந்து யூஸ் பண்ணாத விஷயங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸே வராமல் போயிடும், இல்லை நம்ம ஓவராக யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெட்டராக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற தியரி வந்து உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற வேளையில் இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்தது. சரி மேம், நான் படிச்சுட்டே இருக்கேன், அப்போ எனக்கு கண்ணு வந்து பெருசாக வளர்ந்துட்டே போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் அறுது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட் வந்து இஸ் பீட்டிங் ஆல் த்ரூ அவுட். பட் அதுக்காக நம்ம ஹார்ட் வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்றைக்கி நமக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் அதே மாதிரி தான் இருக்குது. சைஸ்லேயும் சரி அதோட எஃபிஷியன்சிலையும் சரி அது மாறவே இல்லை. ஸோ அப்போது லமார்க் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீன்ஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் நம்ம ஸ்லோலி கண்டுபிடிச்சோம். ஓகே, மெண்டல் அவருடைய லாஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது தான் we started to find out that இந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜீனில் இருக்கணும். நம்ம இந்த லைஃப்பில் வந்து நம்ம வாழும்பொழுது அக்வயர் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறது கிடையாது அப்படின்னும் வந்து இட் வாஸ் கிரிட்டிசைஸ்ட் ஆன் லமார்க். ஓகே, ஸோ லமார்க்கோட தியரி பேசிக்காக என்னவா இருந்தது, நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இட் வில் பி அக்வயர்ட். ஐ மீன் வாட் எவர் அக்வயரிங் ஸ்கில்ஸ் யூ ஹேவ், என்னென்ன நீங்கள் உங்கள் பாடியில் அக்வயர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நம்ம எது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். யூஸ் பண்ணலைன்னா இட் வில் நாட் பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லி லமார்க் ஹேட் புட் ஃபார்வர்ட் ஹிஸ் theory. Okay, now Lamarck அப்புறம் there was this person called Darwin. Okay, so Darwinism வந்து பார்த்தீங்கன்னா was the theory of natural selection. ஓகே, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற தியரியை தான் வந்து he brought about. Okay, so he even wrote this theory in his book which is the origin of species, on the origin of species by means of natural selection அப்படின்னு சொல்லிட்டு 1859ல he wrote a book. Okay, and Thomas Malthus வந்து was doing his research on populations. So population அதாவது let's say ஒரு 100 பேர் இருக்கும் அப்படின்னா 100 பேரும் வந்து அடுத்த ஜெனரேஷனில் வந்து 100 1000 ஆகும், 1000 வந்து 10,000 ஆகும், 10,000 வந்து 1,00,000 ஆகும் அப்படிங்கிற கணக்கு வந்து cannot be always true அப்படிங்கிறது தான் வந்து தாமஸ் மால்தஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஓகே, வேறு விஷயங்கள் அதாவது கேன் பி அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ் ஆர் இட் கேன் பி ஃபுட் ஓட லிமிட்டேஷனாக இருக்கலாம், ரிசோர்ஸஸ் ஜென்ரலாக அதோடைய லிமிட்டேஷனாக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு காரணங்களுக்காக வேண்டி நம்மளுடைய இந்த ஒரு ரீப்ரொடக்ஷன் நம்மளோட பாப்புலேஷன் வந்து cannot be maintained uniforma அப்படின்னு சொல்லி he was studying. So இந்த ஸ்டடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டார்வின் also started to say okay, natural selection அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு he started to do his research. Okay, so what he did, இந்த கேலபேகோஸ் ஐலண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் he started to discover அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஐலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா was completely isolated. ஓகே, இப்போ இந்த ஐலண்டில் இருக்கிற சின்ன சின்ன பறவைகள் which later வந்து was called as Darwin's finches அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பட் சின்ன ஸ்மால் black birds. ஓகே, இந்த black birdsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பீக் வந்து பார்த்தீங்கன்னா it was very different. ஸோ அதே ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு 5 இல்லை 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோடைய பீக்ஸும் வந்து வர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அப்போ தான் டார்வின் ஸ்டார்டட் திங்கிங் ஓகே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த எவல்யூஷன் எல்லாமே வந்து ஒரே ஐலாண்டில் ஐசோலேஷனில் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு, ஒரிஜினலாக சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஓகே, இப்போது ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாப்பிட போகும்போது புஃபேயில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணோம் அப்படின்னா பெரிய க்யூ ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அப்போ நம்ம என்ன யோசிப்போம், சரி ஓகே பன்னீர் பட்டர் மசாலா இல்லாட்டி என்ன நம்ம மலாய் கோஃப்தாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் மாதிரி வேறு சைட் டிஷ் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரே ஐலண்டில்
இருக்கிற பேர்ட்ஸ் வந்து எல்லா பேர்ட்ஸுமே சீடு தான் வேணும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ எல்லா பேர்ட்ஸாலையும் உயிர் வாழ முடியாது இல்லையா. ஸோ ஒரு சில பேர்ட்ஸ் வந்து அதோடைய பீக் ஸ்ட்ரக்சர் இவென்ச்சுவலி சேஞ்ச்ட் அண்ட் அதுங்க வந்து இட் ஸ்டார்டட் பிகமிங் இன்செக்டிவோரஸ் ஆர் வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ். ஓகே, மிச்ச ஃப்ரூட்ஸ் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஃபின்ச்சஸா இல்லாட்டி வந்து ஈவன் ஸ்மால் இன்செக்ட்ஸை சாப்பிடக்கூடிய ஃபின்ச்சஸா அது வந்து இட் changed. Okay, so அப்போ என்ன ஆச்சு, ஒரே இடத்துல நான் இருக்கேன். Okay, so different species in a given geographical area. So ஒரு பாயிண்ட்லேருந்து இதே ஜியோகிராஃபிக் ஏரியாக்குள்ள I am going to radiate. அதாவது இந்த ஒரே விஷயம் ஒரே மாதிரி ஒரே ஃபின்ச்சஸ் தான், பேர்ட்ஸ் தான், ஆனால் சீட் சாப்பிட்ற பேர்ட்லேருந்து நம்ம பிரிஞ்சு கொஞ்சம் இன்செக்டிவோரஸ் கொஞ்சம் வெஜிடேரியன் பேர்ட்ஸாக நம்ம மாறிட்டோம். அப்படிங்கிறப்போ தட் இஸ் வாட் யூ கால் ஆஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். அதாவது அந்த ஜியோகிராஃபியை பொறுத்த அளவில் என்னால் கொஞ்சம் நான் என்ன மாற்றிக்கிட்டா தான் என்னால் வாழ முடியும். இப்போ புஃபேல வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் வேணும்னு கேட்டேன் அப்படின்னா லஞ்ச் 1 மணிக்குனா எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா 4 மணிக்கு தான் கிடைக்கும். அப்போது சாப்பிட்றது முக்கியமாக இல்லை வெயிட் பண்ணுறது முக்கியமாக அப்படின்னா இல்லை, சாப்பிட்றது தான் முக்கியம்னு சொல்லி நம்ம டிஷ்ஷை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து பிரிஞ்சு வேறு அடாப்டேஷன்ஸ் வந்து நம்ம ஏற்றுக்கும் போது we call it adaptive radiation. Okay, so in the finches வந்து பாத்தீங்கன்னா from a seed eating finch slowly there were also other forms that were insectivorous and were vegetarian. So in the finches எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா they had an adaptive radiation. Okay, so it was one of the best representations because if you see இந்த மாதிரி variety of beaks were seen அந்த கேலபகோஸ் ஐலண்டில். பட் எல்லாமே ஃபின்ச்சஸ் தான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மோரோர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது திஸ் இஸ் வாட் டார்வின் ஃபவுண்ட். ஸோ டார்வின் சொன்னது என்னன்னா நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து மலாய் கோஃப்தா சாப்பிட போனோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம பன்னீர் பட்டர் மசாலாக்கு தான் போனோம். பட் eventually what happened was we moved away from the crowd and we went to malai kofta because of resource limitation இருக்கலாம், இல்லை it was just what we selected to do. Okay, because நம்ம வந்து 4 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் பசி வந்து முத்தி போய் பைத்தியமாக இருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி nature made us choose something else. Okay, so whoever came first got paneer butter masala, whoever did not got the next. So naturally what happens is ஒரு population இருக்கு அப்படின்னா nature will select the best individuals. Okay, so அந்த individuals மட்டும் தான் அதே மாதிரி கண்டினியூ ஆக முடியும். Okay, so யாரெல்லாம் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியலையோ we will eventually die. ஓகே, ஸோ பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் we'll have to move to another one. முடியாது, நான் பன்னீர் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் சோறு கிடைக்காது. ஸோ வாட் டார்வின் said was naturally நம்ம வந்து we keep selecting the best individuals. Okay, it is basically the survival of the fittest. Okay, so இதில் பார்க்கும்போது even marsupial evolution வந்து is a form of adaptive radiation. இப்போ பார்த்தீங்கன்னா marsupial radiation வந்து it happened in Australia. So Australia வந்து in itself it is a தனி ஒரு island. Okay, எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் வந்து land கனெக்ஷனும் Australia does not have with any other part of the world. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த marsupials வந்து they changed themselves and adapted to different regions of the Australia. Okay, like for example some became a tiger cat, some became a Tasmanian wolf. So அது ஒரு ஏரியாவில் பிரிஞ்சு ஓகே நான் இந்த மாதிரி ஃபர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நான் இந்த மாதிரி இருந்துக்கிறேன், என்னோட ஏரியாக்குள்ளே வேற யாரும் வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் it changed and it adapted in Australia. Okay, so if you see ஆஸ்திரேலியன் மார்சுப்பியல்ஸுக்கும் நார்மல் மார்சுப்பியல்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது வந்து வேறு ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வேறு விதமான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அந்த இடத்துல வேறு மாதிரி ரீசோர்ஸஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியாக ஒரு நார்மல் பிளசன்டல் மேமல் பார்த்தோம் அப்படின்னா மோல்ஸ், ஆன்டீட்டர்ஸ், மவுஸ், லீமர், ஃப்ளைங் ஸ்குவிரல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் நார்மல் பிளசன்டல் அனிமல்ஸ்.
ஆனால் இதே இஃப் யூ லுக் அட் marsupials in ஆஸ்திரேலியன் marsupials நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வந்து the marsupial mole சிக்னிஃபிகண்ட்டாக மோலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. marsupial மவுஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னா அதோடைய ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் அதுக்கேற்ற கண்டிஷன்ஸில் இட் evolved. Okay, now if you see in the Australian marsupials எல்லாருமே வந்து is significantly different. Okay, they are all significantly different. ஏன் அப்படின்னா இன்னொரு ஸ்பீஷீஸை பார்த்து அதே மாதிரி கண்டிஷன்ஸில் வளர்கிறதுக்கு இதுக்கு கனெக்ஷனே கிடையாதே வேறு எந்த ஒரு ஸ்பீஷீஸோடையும். ஸோ அங்கே இருக்கிற marsupials developed its own mechanism into what it is today. ஓகே பசங்களா, ஸோ டார்வினோட ஃபின்ச்சாக இருக்கட்டும், மார்சுபியலோட எவால்யூஷனாக இருக்கட்டும், தே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன். அதாவது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன நானே மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து வேறு விதமாக ஐ வில் ஸ்பிளிட். Okay, if you take Darwin's finches, there were seed-eating finches, there were vegetarian finches, there were other insectivorous finches. நான் ஒரே பாயிண்ட், அதாவது finch அப்படிங்கிற ஒரே டைப் ஆஃப் பேர்ட்லேருந்து I radiated. So this is adaptive radiation. So புஃபேல இருக்கிற மெனுவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பசியையும் நம்ம டேஸ்ட்டையும் நம்ம மாற்றிப்போம். நமக்கு அதில் பிரச்சனை கிடையாது இல்லையா? So that is what is called as adaptive radiation பசங்களா. Is this clear? Now next moving into the biological evolution, நான் சொன்ன மாதிரி Darwin put out this message of natural selection. அதாவது let's go into deeper knowledge of natural selection. இப்போ what is happening, அதாவது சேம் திங். ஓகே, நம்ம ஒரு பார்ட்டி கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்குறோம், ஒரு மலாய் கோஃப்தா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துட்டே இருக்கும்பொழுது எல்லாரும் அந்த லைனில் நிற்பீங்க. திடீர்னு ஒரு மலாய் கோஃப்தா வரும்பொழுது யாரெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடே கிடைக்காது. Who will survive? யார் மலாய் கோஃப்தாக்கு நான் மாறிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் will survive. That is the exact same thing that talks about natural selection. So if நம்ம ஒரு காலனி ஆஃப் பாக்டீரியாவை எடுத்து அதுக்கு ஒரு மீடியம் கொடுத்து அதை நம்ம அதில் வளர விட்டோம் அப்படின்னா let's say type A ஆஃப் பாக்டீரியா வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட மீடியமில் வந்து நான் ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷனை மாற்றுறேன். ஓகே, ஒரு ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து நான் கொண்டு வரேன் என்னோட மீடியமில் அப்படின்னு சொல்லும்பொழுது முடியாது. எனக்கு ப்ரீவியஸாக கொடுத்த மீடியம் கொடுத்தா மட்டும்தான் நான் வளருவேன் அப்படின்னு சொல்கிற ஆர்கானிசம்ஸ் eventually will die. ஓகே, யாரெல்லாம் சாமர்த்தியமாக சரி ஓகே இருக்கிறத வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மலாய் கோஃப்தாவாக இருந்தால் என்ன பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து will change a little bit and start growing in the different composition, சேஞ்ச் ஆன காம்போசிஷனில் யாரெல்லாம் வளர முடியுமோ அவங்க மட்டும்தான் will survive. ஸோ ஒரு பாப்புலேஷன் B will come over there, which is a slightly different species than A. Understood? So A வந்து let's say sucrose மட்டும் or sugar normal glucose மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி வளருவேன் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா இப்போ நான் குளுக்கோஸ்லேருந்து I have changed it to maltose. அப்போ என்ன பண்ண முடியும்? மால்டோஸ் வச்சு தான் வாழணும். அப்போது யாரெல்லாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த ஒரு மீடியம்குள்ள வாழறதுக்கு பார்க்குறாங்களோ அப்போது what will happen? Eventually என்னோட பாடி வந்து will be changed to digest that லாக்டோஸ் ஆர் மால்டோஸ் ஆர் வாட் எவர் என்னோட மீடியம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேனோ அதை சாப்பிட்றதுக்கான ஒரு அடாப்டேஷன் வந்து வில் கம் இன் மை பாடி. ஓகே, ஸோ தட் வில் பிகம் அ என்டையர்லி நியூ ஸ்பீஷீஸ். ஸோ அந்த வேரியண்ட் வந்து வில் அவுட் க்ரோ ஏ. ஸோ இப்போ ஏஆல் இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு புது ஸ்பீஷீஸ் அதாவது மை பி ஸ்பீஷீஸ் இஸ் formed. Okay, so this would happen within days in the case of bacteria. ஆனால் இதே வந்து ஒரு ஃபிஷ் இல்லை ஒரு ஃபவுல் hen சொல்லும்பொழுது it will take millions of years. Okay, it will take spans of years for this to happen. So nature will select the fittest organism. Okay, it will select the fittest. ஸோ இப்போ வந்து அன்கண்ட்ரோலபிளி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பீஷீஸில் நேச்சர் ஆட்டோமேட்டிக்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீசோர்ஸஸ் ஆர் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் ஆர் ஏதோ ஒரு காரணத்தில் ஃபிட்டஸ்ட் இண்டிவிஜுவல் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் அண்ட் ஃபிட்டஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நேச்சர் வில் செலக்ட் த ஸ்பீஷீஸ். ஓகே பசங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் அ
we call as natural selection. Okay, so இந்த ஒரு adaptive ability வந்து is inherited because இதுக்கு வந்து ஒரு genetic basis இருக்கு. ஓகே, இப்போ லமார்க்கை வந்து எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, லமார்க் சொன்னதை பார்த்தா அப்போ நாலு பின்ன நான் வந்து எஞ்சி நடக்கவே இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு காலே இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, விச் அவ்வளோவா நம்புற மாதிரி இல்லை. இப்போ ஜிராஃப்ஸே எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜிராஃப்ஸோட கழுத்து வந்து அது அப்படியே எட்டி எட்டி பார்த்து தான் வந்து அதுக்கு வந்து அப்படி ஒரு லாங்கான கழுத்து வந்துருச்சு அப்படின்னு வந்து லமார்க் சொன்னாங்க. பட் லமார்க் சொன்னதை வச்சு பார்த்தா அப்போ நான் வந்து ஜிராஃப்ஸை வந்து ஏதாவது கிராஸ்லேண்டில் கொண்டு போய் விட்டு அது குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா கழுத்து திருப்பி குட்டி ஆகும்னு அர்த்தமா அப்படின்னு கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற மோடில் இந்த ஒரு ஜெனட்டிக் பேசிஸ்லேயே இப்போ குளுக்கோஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் மால்டோஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக்கலி எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் இருக்கிறதுனால வாட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் கண்டிப்பாக பி குரூப், அதாவது மால்டோஸ் சாப்பிட்டு வளர்கிற குரூப்போட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸும் மால்டோஸ் சாப்பிட்றதுக்கு இன்ஹெரிட்டடாக தான் இருக்கும். ஓகே, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வில் பி இன்ஹெரிட்டட். ஸோ இந்த அடாப்டிவ் எபிலிட்டி, நான் வந்து புதுசாக ஒரு என்வாயர்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு எபிலிட்டி வந்து கண்டிப்பாக is inherited அப்படின்னு சொல்லி our Darwin had put out. Okay, so fitness is the end result அப்படின்னும் he had told. Okay, so எதனால இந்த natural selection நடக்குது அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு சில observations வந்து Darwin had told. Okay, so one thing is natural resources are limited. ஓகே, இப்போ ஃபின்ச்சஸே எடுத்துக்கிட்டோம்னா சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீட்ஸ் ஆர் லிமிட்டெட். அப்போ எல்லா ஃபின்ச்சும் வந்து சீடே சாப்பிடணும் அப்படின்னா there is not enough resources. ஓகே, 100 பேர்டு சாப்பிட்டு வளர்ற அளவுக்கு சீடு வந்து இஸ் நாட் அவைலபிள். அப்போது ஒரு சில பேர் வந்து சீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து will have to pick something else. ஓகே, ஸோ natural resources are limited. அது மட்டும் இல்லாமல் my population is will be stable in most of the cases. Okay, my size of the population வந்து is usually stable. அதாவது ஒரு சில fluctuations இருந்தாலும் that will be the same. Okay, இப்போ members of the population vary in characteristics. அதாவது சூப்பர்ஃபிஷியலாக சிமிலர். இப்போ ஹியூமன் ரேஸையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட என்கிட்ட ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். ஓகே, நம்ம ஒருத்தரை இன்னொருத்தர் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஹைட்டில் இல்லை நம்மளுடைய கண்ணு மூக்கு காது என்ன எப்படி இருக்குங்கிறத வச்சு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஓகே, இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக இன்ஹெரிட் ஆக தானே செய்யுது மோஸ்ட் ஆஃப் திஸ் வேரியேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் சே ஒருத்தருக்கு வந்து சின்ன கண்ணு இருக்குது, இன்னொருத்தருக்கும் சின்ன கண்ணு இருக்குது அப்படின்னா if that genetically means a recessive gene, for example, then of course the offspring will inherit the same kind of eyes. So இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு சில வேரியேஷன்ஸ் கூட is inherited. Okay, let's say ஒரு ஃபேமிலியில் யாருக்குமே வந்து கண்ணத்தில் குழி இல்லை அப்படின்னா அப்போது அடுத்து வர ஜெனரேஷன்ஸ்லேயும் வந்து மோஸ்ட் லைக்லி கண்ணத்தில் அந்த குழி இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து we can expect இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் வேரியேஷன்ஸ் among the individual species are also inherited அப்படிங்கிறது தான் வந்து is a feature of our natural selection. And also theoretically வந்து பார்த்தீங்க அப்படின்னா population will grow exponentially. ஓகே, அதாவது ஒரு ஆர்கானிசம் will give rise to 2, 2 will give rise to 4, 4 will give rise to 8. இப்படியே போய்கிட்டு இருந்தால் we have a certain restriction. Yeah, so everybody reproduces maximally and everybody will அதாவது மேக்ஸிமம் பொட்டென்ஷியலுக்கு எல்லா ஸ்பீஷீஸுமே reproduce பண்ணுது and எல்லா ரீசோர்ஸுமே எல்லாருக்குமே தாராளமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிற பட்சத்தில் my population size will grow exponentially. Okay, but in real life எல்லாராலையும் மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது கிடையாது. ஓகே, ஒரு நாய்க்குட்டி வந்து 10 குட்டி போட்டதுன்னா இன்னொரு நாய்க்குட்டி 3 குட்டி தான் போடுது. ஸோ தட் ரிப்ரொடக்டிவ் கேப்பபிலிட்டியுமே வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன், ஈச் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஸ்பீஷீஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் அ காம்படிஷன் ஃபார் ரீசோர்ஸ். Okay, so resource competition is something that is particularly seen. Like for example, lion வந்து deer சாப்பிடும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டியர்ஸ் தானே இருக்குது, அப்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் லயன்ஸ் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நேச்சர் இட் செல்ஃப் வில் செலக்ட் த லயன்ஸ் ஹூ கேன் ஹண்ட். ஸோ ஹண்ட் பண்ண முடியாத லயன்ஸ் வில் eventually die. That is what this natural selection means. Okay, now if you see
only some will survive at the cost of the other. Okay, அதாவது என்ன சொன்னாரு அப்படின்னா these variations are heritable which make the utilization of resource better. அதாவது ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த மால்டோஸை டைஜஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆர்கானிசம் இன்னும் வளர்ந்து என்ன பண்ண போகுது? கரெக்ட். என்கிட்ட இப்போது என்னோட சரௌண்டிங்ஸ் மாறுது, என்கிட்ட மால்டோஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற ரீசோர்ஸை இன்னும் பெட்டராக நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புஃபேல 5 சைட் டிஷ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பர்சன் எல்லா 5ஐயும் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த பர்சன் தான் திருப்தியாக சாப்பிட்டு வர முடியும். ரைட். நான் இந்த ஒரு டிஷ்ஷு மட்டும்தான் சாப்பிடுவேன், ஐயோ காலி ஆகிடுச்சேன்னு ஃபீல் பண்ண பர்சனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வாட் Darwin said was selection of the fittest அப்படின்னு சொல்லும்போது it is also meaning that the resources are being utilized in a much better way. So அந்த மாதிரி நல்ல சர்வைவ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் மட்டும்தான் will be able to reproduce, so leaving more progeny of the fittest type. Okay, whoever is not fit and the group A வந்து பார்த்தீங்கன்னா will probably not reproduce as much as group B because B தான் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து இஸ் சீன் இன் நேச்சர் அப்படிங்கிறது தான் வந்து டார்வின் had told. ஓகே பசங்களா? ஸோ ஓவர் மெனி ஜெனரேஷன்ஸ் இந்த சர்வைவர்ஸ்லாம் தான் will leave more and more progeny. அந்த ப்ராஜனிலேருந்து or the offspringsலேருந்து again the fittest only will leave the progeny and the loop will continue. This is clear பசங்களா? பட் டார்வின் வந்து could not explain vestigial organs. அதாவது லமார்க் சொன்ன மாதிரி சப்போஸ் நம்ம இயர் பின்னாவை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ யானைக்கெலாம் இயர் பின்னா அவ்வளோ பெருசாக வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், பட் நமக்கு வந்து சின்னதாக தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் தெரியாது. ஸோ லமார்க்கோட இதுபடி அதனால தான் நம்மளோட பின்னா வந்து has reduced in size and we are not using our பின்னா because நமக்கு அது தேவையில்லாத ஒரு ஆர்கன் அப்படின்னா நம்ம அதை சின்னதாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லமார்க் சொன்னான். பட் டார்வின் சொல்கிற இந்த fittest of the survival of the fittest or natural selection வச்சு he could not explain the vestigial organs. Okay, and அது மட்டும் தாண்டி there was no explanation of this origin and inheritance. அதாவது மெண்டலோட லா நமக்கு தெரியறதுனால இன்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் that இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து is only genetic அப்படிங்கிறதுலாம். பட் அந்த காலத்தில் அது எல்லாமே தெரியாத காரணத்தினால they used to criticize இந்த லமார்க்கோட தியோரி and it was not satisfactorily explaining in the different points. Okay, and இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 பேரில் ஏன் அந்த 60 பாக்டீரியா மட்டும்தான் மால்டோஸை யூஸ் பண்ணுது, லாக்டோஸை யூஸ் பண்ணுது, ஏன் மிச்சது எல்லாமே அதனால வந்து மாற முடியலை அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் டார்வினால் கொடுக்க முடியலை. அண்ட் சொமேட்டிக் அண்ட் ஜெர்மினல் வேரியேஷன்ஸ்க்கும் டார்வினால் he could not explain because அவருக்கு ஜெனட்டிக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. he only put out this theory of natural selection. ஸோ மெண்டலோட தியோரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் we could figure out somatic variations வேறு, ஜெர்மினல் வேரியேஷன்ஸ் வேறு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால அப்போதான் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஓகே, பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ லமார்க் சொன்ன மாதிரி சில ஆர்கன்ஸ் சில ஆனிமல்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கழுத்து வந்து ஜிராஃபில் ஜாஸ்தியாக இருக்குது, யானைக்கோ மாடுக்கோ இயர் பின்னா வந்து வேலை செய்யுது. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டார்வின் could not explain. ஸோ டஸ்க் இன் எலிஃபென்ட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட், அது ஏன் அப்படிங்கிறத டார்வினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளவோ ஆனிமல்ஸுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாம் ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறத டார்வினால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண சொல்ல முடியலை. ஓகே, ஏன் அப்படின்னா he didn't have knowledge of heredity. அதுதான் வந்து மெயின் ரீசன் பசங்களா. ஓகேயா? Is that clear? So now coming to the mutation theory. So Lamarck gave a theory, Darwin gave a theory, now we have the mutation theory. So mutation theory வந்து Hugo de Vries அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து gave this theory in 1901. ஓகே, அவர் பிலீவ் பண்ணது என்ன அப்படின்னா மியூட்டேஷன் தான் எவல்யூஷன் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஹெரிட்டபிள் வேரியேஷன்ஸுக்கு வந்து happens in our gene which is mutation அப்படின்னு சொல்லி Lamarck put out this theory. But Hugo de Vries put out this theory. Okay, but de Vries தோட தியரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Lamarck, Darwin
டார்வின் இதுக்கு முன்னாடி எவல்யூஷனை பற்றி பேசின எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஸ்லோவாக கிராஜுவலாக 1 by 1 இப்போ லமார்க் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி டார்வின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வந்து பீக்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே வருது ஒரு ஸ்பீஷீஸாக அப்படின்னு சொன்னார். பட் வாட் ஹியூகோ டி வ்ரீஸ் செட் வாஸ், சட்டுன்னு ஒரே சேஞ்ச் ஒரே மியூட்டேஷன் வேற ஒரு ஸ்பீஷீஸ் வந்துருமே தவிர இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஸோ ஒரு சேஞ்ச் நடந்தது, ஒரு மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா வேற ஒரு ஜீன் மாறி இருக்கு அப்படின்னா மை ஸ்பீஷீஸ் வில் சேஞ்ச், அவ்வளோதானே தவிர ஸ்லோவாக கண்டினியூவஸாக நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு டிவ்ரீஸ் சொன்னாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜீன் வந்து இஸ் கிவிங் அ நார்மல் phenotype, a normal human being, but when there is a small change in the genome, then my phenotype is altered. அப்போ சட்டுன்னு this form to this form happens really quick. Okay, so slowa 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்டேஜஸாக வராமல் ஒரே ஷார்ட்டில் my mutation is happening, my species has changed அப்படிங்கிறத ஹியூகோ டி வ்ரீஸ் தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ ஹியர் it happens in a single large step, suddenly அது வந்து நடக்கும், as against in the gradual process that Darwin was talking about. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் ஷீப் இருக்குது, பட் இந்த ஒரு ஷார்ட் லெக்ட் வெரைட்டி வந்து இஸ் அ சிங்கிள் லார்ஜ் மியூட்டேஷன். ஒரு தடவை அப்படி ஆச்சுன்னா அது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட் லெக் ஷீப்பாக தான் இருக்கும். தட்ஸ் ஆல். மியூட்டேஷன் ஹஸ் ஹேப்பன், தி ஸ்பீஷீஸ் ஹேஸ் சேஞ்ச்ட். ஓகே, இட் டஸ் நாட் ஹேப்பன் தட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டு குறைஞ்சு அப்புறமா தான் வந்து அந்த ஷீப் வந்து அந்த ஷேப்புக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் த கேஸ். ஓகேயா, நவ் திஸ் ஒரு சிங்கிள் லார்ஜ் மியூட்டேஷன் நடக்குது, சட்டு என்னோட ஸ்பீஷீஸில் ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் வாட் ஹியூகோ டி வ்ரீஸ் கால்ட் ஆஸ் சால்டேஷன். Okay pasangla, so the term saltation means that there is a large single step mutations that is happening discontinuously. So டக்குன்னு நடக்கிற ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது தான் I call as my saltation. and இது கொடுத்த சயின்டிஸ்ட் பேர் யாரு? இட் இஸ் ஹியூகோ டி வ்ரீஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு தியோரியில் இருக்கிற என்னது அப்படின்னு சொன்னால் the raw material of mutation is, அதாவது எவல்யூஷனுக்கான ரா மெட்டீரியல் வந்து இஸ் மியூட்டேஷன். ஸோ இந்த ஒரு மியூட்டேஷன்னால மட்டும்தான் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஹி ஆல்சோ செட் த இஃபெக்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட் இமீடியட்லி அண்ட் ஆல்சோ தேர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேர் ஆர் நோ சேஞ்சஸ், டக்குன்னு இட் இஸ் ஹேப்பனிங். நவ் டார்வின் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா there is a clear cut direction to how this mutation is happening. Okay, but in the case of de Vries oda theory there is no direction, random directionless mutation can happen. இந்த மாதிரி தான் mutation ஆகணும்னு we cannot say. Okay, and அது மட்டும் இல்லாமல் since it is happening in the genetic system itself, it is definitely inheritable. Okay, it will definitely be passed into the new generation, and இந்த ஒரு single mutation வந்து can be produced into a new species அப்படிங்கிறது தான் வந்து ஹியூகோ டி வ்ரீஸ் was talking about. ஓகே பசங்களா, ஸோ இந்த மூணு தியோரி, அதாவது லமார்க்கோட தியோரி, டார்வினோட தியோரி அண்ட் டி வ்ரீஸோட தியோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுமே எப்படி இந்த மியூட்டேஷன் நடக்குது அண்ட் எப்படி ஒரு புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து they were trying to explain. Now we will now see the synthetic theory. Okay, so synthetic theory or the modern theory என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is a process of organic evolution where different stepsல this is going to happen. Okay, so various factors that influence this ஒரு evolution-ஐ influence பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can be genetic mutation, change in the number of chromosome, recombinations, natural selection and reproductive isolation. ஸோ இந்த ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா genetic variation அப்படின்னு சொல்லும்பொழுது these variations are inheritable. நம்ம ஜீனில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்கும் அந்த ஒரு சேஞ்சை இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் நம்மளோட ஜீன்ஸ் தான் வந்து இஸ் கம்பைனிங் டு ஃபார்ம் த ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி இன்ஹெரிட்டபிள் அண்ட் திஸ் இஸ் வாட் பிரிங்ஸ் அபவுட் எவல்யூஷன் அப்படின்னு சிந்தட்டிக் தியோரி இஸ் சேயிங். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வித் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அண்ட் நம்மளுடைய
ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ஹெரிடிட்டி உடைய நாலேஜை பொறுத்து. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் வேரியேஷனை என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் மைக்ரேஷன், நான் ரேண்டம் மேட்டிங், ட்ரிஃப்ட், மியூட்டேஷன் என்ன வேணால் காஸ் பண்ணலாம். பட் இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் மட்டும்தான் இஸ் த ரீசன் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவர் மாடர்ன் தியரி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு தியரியை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு அலியில் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாலோ இல்லை நம்ம அதை ஆட் பண்ணாலோ மை ஜீன் இஸ் மைக்ரேட்டிங். ஸோ இவென்ச்சுவலி இட் வில் ஃபார்ம் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாடர்ன் தியரியோடைய பேசிஸ். ஓகே பசங்களா, ஸோ now genetic drift அப்படின்னு சொன்னால் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் brought about by சீவெல் ரைட். அதாவது ஒரு ஜீன் என்னுடைய பாப்புலேஷன்லேருந்து எலிமினேட் ஆகிடுச்சு ஆர் ஒரு ஜீன் என்னுடைய பாப்புலேஷனுக்குள்ளே ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இட் கேன் பி பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ஆனிமல் வந்து இட் மைக்ரேட்டட். ஓகே, இட் மைக்ரேட்டட் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் இட் ஸ்டார்டட் அ நியூ ஸ்பீஷீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் when my genes are moving I call it a genetic drift. அதாவது my genetic frequency will change. ஓகே, ஸோ ரிமைனிங் இன் பாப்புலேஷன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து ஐ ஹாவ் தீஸ் பாப்புலேஷன் ஆஃப் பக்ஸ். ஓகே, நான் இந்த பச்சை பக்கை மட்டும் மிதிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவில் ப்ரௌன் பக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ ப்ரௌன் பக்ஸ் கேன் ஓன்லி கிவ் ரைஸ் டு மோர் ப்ரௌன் பக்ஸ். அப்போ என்னாகும், இந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் தெர் இஸ் அ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். அதனால் என்னோட பச்சை பக்கு அப்படியே முழுசாக அழிஞ்சு போச்சு. இந்த ஒரு பாப்புலேஷனில் இனிமே வந்து வெறும் ப்ரௌன் பக்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இந்த ஒரு ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாப்புலேஷனில் மட்டும்தான் பாசிபிள். அதாவது யூ கேனாட் சே, அதாவது உலகத்தில் எங்கே பச்சை பக் இருந்தாலும் நான் அதை போய் மிதிச்சு கொண்டுறேன் அப்போ ஒன்லி ப்ரௌன் பக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது டஸ் நாட் ஒர்க். ஸோ ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷனாக ஒரு 10 பக், ஓகே, அந்த 10 பக் அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா இட் வில் ரீப்ரொடியூஸ் அண்ட் பச்சை பக் இன்னும் பச்சை பக் கொடுத்துருக்கோம், ப்ரௌன் பக்ஸ் இன்னும் ப்ரௌன் பக்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இந்த ஒரு பாப்புலேஷனில் இருந்த ஒரு 3 பக்கை நான் மிதிச்சு கொண்டுட்டேன் அப்படின்றப்போ மீச்சம் இருக்கிற பக்ஸ் தான் வில் கீப் ஆன் ரீப்ரொடியூசிங் and it will cause a genetic drift. So அந்த full gene வந்து has been eliminated அப்படின்னு சொல்லும்போது that is a genetic drift. Okay, so அப்போ என்னோட frequency of genes இந்த ஒரு பாப்புலேஷனில் வந்து has been altered, has been changed. இல்லையா, நான் அதை மிஸ் கொள்ளாமல் இருந்திருந்தேன்னா ஒருவேளை என்ன ஃப்ரீக்வன்சியில் இந்த ஜீன்ஸ் இன்ஹெரிட் ஆயிருக்குங்கிறது வந்து வேற மாதிரியாக இருந்திருக்கலாம். பட் அதை நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் my frequencies have changed. So that is called genetic drift. இப்போ இந்த ஒரு பச்சை பக், ஓகே, இந்த ஒரு பாப்புலேஷனை விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல போய் when it is starting a new population, then that is when I call a founder's effect. ஓகே பசங்களா, ஸோ அதாவது நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது ஒரு இடத்துல, இங்கே இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் மட்டும் ஒரு இடத்துக்கு போய் when it reproduces and it creates a new species and population there, that is when I call it a founders effect. ஒரு கம்பெனியை ஃபைண்ட் பண்ணுறவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்க தான் நம்ம ஃபவுண்டர்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு இந்த ஜீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தா then we call that kind of a genetic drift as a founders effect. கிளியரா பசங்களா? ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் இங்கேருந்து ஒரு ஜீன் மூவ் ஆகுறது, தட் இஸ் மை ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஓகே, இந்த ட்ரிஃப்ட்டுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் பச்சை பக்கா போய் மிதிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ ப்ரௌன் பக்ஸ் வந்து வில் கெட் more established and will form a population. Okay, so இப்போ இந்த பச்சை பக்கு வந்து எல்லாமே வந்து has drifted away from the population இல்லையா. அதே மாதிரி let's say ஒரு brown bug வந்து தனியாக ஒரு இடத்துல போய் it is starting a new colony அப்படின்னு சொன்னால் that is my founders effect. கிளியர் பசங்களா? ஸோ இட் இஸ் வெரி ரிலேட்டபிள் இல்லையா. ஜெனட்டிக் வேரியேஷன்னால மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பீஷீஸ் இவால்வ் ஆகுது. அண்ட் இந்த ஒரு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து கேன் பி காஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அண்ட் founders effect is when one particular species will get isolated and will start a full population. Okay, now when I say natural selection pasangla, there is one main example that you have to remember. Okay, and the example ku poradhukku munnadi inda oru differential reproduction, okay, if it continues for many generation, endende individuals la nariya reproduce பண்றாங்களோ அந்த genes மட்டும் தானே வந்து will go into the next will continue இல்லையா. இப்போ for example ஒரு ஹாட்டான டெம்பரேச்சர்ல
என்னால் வந்து ஒரு 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 லெட்ஸ் சே ஓகே நார்மல் பிளாக் பேர் மட்டும்தான் வந்து நல்ல ஹாட் கண்டிஷனில் வளர முடியும். போலார் பேர் வந்து ஹாட் கண்டிஷனில் வளர முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கண்டிஷன் பேசிஸ்னாலேயே என்னுடைய போலார் பேர் வந்து will reproduce less. It cannot reproduce in a hot condition. ஆனால் என்னோட black bearக்கு வந்து this is the most favorable condition. அப்போ more and more black bears are being reproduced. அப்போ more and more black bears are there in my species. Eventually என்னோட போலார் பேர்னால வாழ முடியாது. இப்போ அதே ஆர்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேரால் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால மட்டும்தான் வந்து போலார் பேர்ஸ் கேன் பி செலக்டட் naturally. Now this is a case of differential reproduction. என்னுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் எவ்வளோ ரீப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிற கேப்பபிலிட்டி மாறதுனால my species is selected naturally. Okay, did you understand that? So now one major example that I will tell you about natural selection, I'll come back to this, but that is industrial melanism. Okay, so in the industrial melanism வந்து பார்த்தீங்க அப்படின்னா it was studied by Bernard Kettlewell. Okay, so இந்த Bernard Kettlewell வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா he studied that இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் ஆறதுக்கு முன்னாடி ஓகே பிஃபோர் தட் இந்த பெப்பர் மாத் ஓகே அதாவது டல் கிரேயாக இருக்கிற ஸ்லைட்டாக லைட் கலரில் இருக்கிற இந்த மாத் வந்து நிறையா இருக்கும். ஓகே, இட் வாஸ் கால்ட் பிஸ்டான் பெட்டுலாரியா. இதுதான் டாமினண்ட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கண்டிஷனில் அதனால மட்டும்தான் வளர முடியும். லைக் ஐ செட் ஒரு ஹாட் ட்ராபிக்கல் கண்டிஷனில் பிளாக் பேர்னால தான் வளர முடியும், போலார் பேர்னால வளர முடியாது. ஓகே, பட் இந்த கேஸ் ஆஃப் மாத் என்னவா இருந்தது அப்படின்னா இந்த பிஸ்டான் பெட்டுலாரியா வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருந்ததுனால அது மரத்து மேலே ஜாலியாக கேமோஃப்ளேஜ் ஆகிடும். ஓகே, பட் இந்த பிளாக் மாத்ஸ் அதாவது கார்போனேரியா அப்படிங்கிற அந்த மாத் வந்து வாழறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினம் தினம் அதுக்கு போராட்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா இட் வாஸ் விசிபிள் அண்ட் என்னுடைய ப்ரிடேட்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ரேயை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஓகே, பிகாஸ் என் மரம் வந்து இஸ் ப்ரௌனிஷ் ஆர் வாட் எவர் டல் கலரில் இருக்கும். ஸோ இந்த டல் மாத் லைட் கலர்ட் மாத் பெப்பர்ட் மாத் வந்து ஈஸியாக அதில் கேமோஃப்ளேஜ் ஆகிடுச்சு. பட் இந்த பிளாக் கார்போனேரியா மாத் வந்து இட் குட் நாட் கேமோஃப்ளேஜ். அப்போ என்னாச்சு இந்த அதனால் வந்து ஃபுல்லாக கேமோஃப்ளேஜ் ஆக முடியாத காரணத்தினால அதோடைய நம்பர் கம்மியாக இருந்தது. அதோட வாழ்வே போராட்டமாக ஓடிட்டு இருந்தது. ஓகே, நவ் what happened? Industrialization happened. Okay, நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சோம், நிறைய ப்ராசஸஸ் நடக்க ஆரம்பிச்சிது. அப்போது அதுலேருந்து வர இந்த சூட், அதுலேருந்து வர பொல்யூஷன், அதனால என்னாச்சு நம்ம மரத்து மேலே அந்த சூட் படிய ஆரம்பிச்சிது. ஸோ கருப்பாக வந்து அது படிய ஆரம்பிச்சிது. அப்போது என்னாச்சு கருப்பு கலர் மாத்துக்கு வாழ்வு தான். ஓகே, ஸோ அப்போ என்னாச்சுன்னா ஒன்ஸ் த சூட் வாஸ் ஃபார்ம்ட் ஓகே மை கார்போனேரியா மாத் அதாவது பிளாக் மாத் வந்து ஸ்டார்டட் இன்க்ரீஸிங் இன் நம்பர். ஏன்னா இப்போ அது ஜாலியாக வாழலாம், யாருக்கும் பயந்து ஓட வேண்டாம், இந்த டார்க்கான சூட் படிஞ்ச இந்த மரத்து மேலே அதனால ஈஸியாக கேமோஃப்ளேஜ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது மை நம்பர் ஆஃப் பிளாக் மாத்ஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, அப்போது கிரே மாத் எல்லாம் சிக்கிச்சா இப்போ அதோட வாழ்வு போராட்டமாகிடுச்சு. அப்படின்னோடனே கிரே மாத்தோடைய நம்பர் eventually came down. Did you understand பசங்களா? அண்ட் ஸ்லோலி நம்ம வந்து கோல் அண்ட் கோல் எல்லாம் வந்து ஆயில் அண்ட் எலக்ட்ரிசிட்டியோட வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணப்போ இவென்ச்சுவலி என்னாச்சு இந்த சூட் படிகிறது நின்றுடுச்சு. ஓகே, கோல் இருக்கும்பொழுது தான் இந்த சூட் வந்து வாஸ் ஹேப்பனிங். நான் இந்த சூட் வந்து ரிடியூஸ்ட் பிகாஸ் நம்ம எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னாச்சுன்னா நேச்சுரலி என்னோட கிரே மாத் ஸ்டார்டட் பிகமிங் மோர் இன் நம்பர், பிளாக் மாத் திரும்பி குறைஞ்சிடுச்சு. ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யோர் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரீஜனில் யாருனால வாழ முடியும் அப்படின்னு கேட்டால் எதெல்லாம் அதில் கேமோஃப்ளேஜ் ஆக முடியுமோ மரத்து மேலே அந்த மாத்தெல்லாம் மட்டும்தான் சௌரியமாக வாழ முடியும். அப்போ இன்னொன்று வந்து நேச்சுரலி இட் வில் டிக்ரீஸ் இன் நம்பர் பிகாஸ் மோர் ப்ரெடேட்டர்ஸ் வில் கம் அண்ட் ஈட். ஸோ எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வில் பி அலைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. அதே வந்து கிரே மாத்ஸ் வந்து ஈஸியாக கேமோஃப்ளேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் நேச்சுரல் செலெக்ஷன் பசங்களா. இஸ் தட் கிளியர்? நவ் coming back to natural selection. Now natural selection அப்படின்னு சொல்லும்பொழுது there are 3 kinds of selection that I can do. ஓகே, இப்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் வந்து என்னுடைய பிளாக் மாத், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் வந்து என்னுடைய ஒயிட் மாத்,
Maybe in between I have a grey moth. Okay, அப்படின்னு சொல்லும் பொழுது if nature வந்து automatically for whatever reasons, okay, இப்போ நான் moth அப்படின்னு சொல்லும் பொழுது it is a ஒரு சின்ன example, okay, it can be even your polar bears, okay, it can be temperature conditions that I'm talking about, it can be anything, okay. Now when I am saying that, okay, nature வந்து is going to influence in the grey, எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நேச்சுரலி நான் வந்து கிரேயை தான் நிறைய செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். அதாவது ஐ ஆம் ஃபேவரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹாவ் an ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் -100 டிகிரிலையும் வாழ முடியாது, 100 டிகிரிலையும் வாழ முடியாது, ஒன்று இன் பிட்வீனாக ஒரு 10 to 20 டிகிரினா நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இஃப் that is what nature is selecting. Okay, but in the case of moth, if I am saying grey moth தான் is being selected, white and black ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் it is an stabilizing selection. ஓகே, அதுவே வந்து ஓகே, அதாவது கிரே தான் நான் செலக்ட் பண்ணுறேன், பட் கிரே அண்ட் கிரே டு பிளாக் ஓரளவுக்கு பிளாக் சைடாக இருக்கிற கிரேயை தான் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டைரெக்ஷனல் செலெக்ஷன். அதாவது இட் வில் ஃபேவர் த phenotypes which are more or less in one extreme, almost ஒரு சைடை வந்து டென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரேட்டை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ டைரெக்ஷனல் செலெக்ஷன். ஓகே, அண்ட் வென் ஐ சே தட், அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் அதுக்கு தான் வந்து நான் இன்க்ரீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், கிரேக்கு வந்து நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் மட்டும்தான் நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் நேச்சர் இஸ் கோயிங் டு செலக்ட் தென் தட் இஸ் அ டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். இட் வில் ஃபேவர் த இண்டிவிஜுவல்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம்ஸ் அகேன்ஸ்ட் த ஆவரேஜ் ஒன்ஸ். புரிஞ்சா பசங்களா? ஸோ இஃப் யூ லுக் அட் த கிராஃப், ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபேவர்ட், okay, compared to the very tall ones or very short ones. So when I say this is stabilizing, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சென்டர், அதாவது என்னோட மிடில் ட்ரேட், என்னோட ஆவரேஜ் ட்ரேட் தான் வந்து இஸ் மேக்ஸிமம். ஸோ ஐ ஆம் ஸ்டெபிலைசிங், எந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் இல்லாமல் நான் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஓகே, அதாவது டால் டு ஆவரேஜ் டு டால் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன், அதர் எக்ஸ்ட்ரீம் வந்து அவ்வளவா கிடையாது அப்படின்னு சொன்னால் சி இங்கே வந்து ஒரு சைடாக வந்து இட் இஸ் கோயிங் டு டில்ட்டா. நவ் திஸ் இஸ் வாட் ஐ கால் ஆஸ் அ directional stabilization. Okay, so directional selection I mean, okay, so directional selection அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கமாக I am going to favor. ஓகே, அதே சென்டரில் ஆவரேஜ் ரேட்டே வந்து கம்மி தான், நான் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். ஓகே பசங்களா? ஸோ ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டிரெக்ஷனல் செலெக்ஷன் அண்ட் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சர் வந்து இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸை இட் வில் செலக்ட் அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ், ரீசோர்ஸஸ், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிசமில் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வர சூட்ஸ்னால தான் வந்து இந்த செலெக்ஷன் ஹேப்பன். பட் if it has to happen then அந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி our nature will select these species. Okay, so this is what is natural selection பசங்களா. I hope this is clear. Yeah, now after natural selection you have to remember that there is something called Hardy-Weinberg equilibrium. Okay, so in the Hardy-Weinberg equilibrium என்ன சொன்னாங்க அப்படின்னா it is a simple mathematical relationship. ஓகே, அதாவது ஒரு ஜீன் என்னோட ஸ்பீஷீஸில் இருக்குது, ஓகே, ஏதோ ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மியூட்டேஷன் வந்து அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? இப்போ இந்த மாத்திர மியூட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் ஜீன் ஃப்ரீக்வன்சிக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் தானே நான் வந்து அதை கிளியராக என்னால் வந்து கிளியர் கட்டாக ஓகே இது நடந்தால் தான் வந்து என்னோடய ஸ்பீஷீஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். கரெக்ட்? ஸோ ஒரு மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் மை ஃப்ரீக்வன்சி will change,
பட் மியூட்டேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி என்னுடைய ஸ்பீஷீஸ் ஜீன் ஃப்ரீக்வன்சி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இட் ஹேஸ் டு மெயின்டைன் அண்ட் ஈக்குவலிபிரியம். கரெக்ட்? தெர் இஸ் நோ மியூட்டேஷன், தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் தட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொன்னால் தெர் ஹேஸ் டு பி அன் ஈக்குவலிபிரியம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவலிபிரியம் பசங்களா. ஸோ நேச்சுரலாக ஒரு ஜீன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும், கன்சிஸ்டண்ட்டாக வந்து இட் ஹேஸ் டு ரிமெயின் இன் ஒன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்கணும்? கம்ப்ளீட்லி ரேண்டம் மேட்டிங்காக தான் இருக்கணும். பிகாஸ் நான் ரேண்டம் மேட்டிங்காக ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஸ்பீஷீஸ் மட்டுமே மேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த இதுதான் கண்டினியூ ஆகுமே தவிர இட் வில் நாட் பி அ randomized mating. Like for example, if there is a mating between only a black cat and a black cat, eventually all the cats will become black. Okay, so black, grey and white cats நமக்கு வந்து ஒரு பேலன்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து there has to be a random mating. Okay, and mutation must occur. Mutations must occur அப்படின்னு சொன்னால் ஒரு ஓகே பிளாக் ஒயிட் அண்ட் கிரே கேட்ஸ் என்கிட்ட இருக்குது ஆர் மாத்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர் ஹேஸ் டு பி மியூட்டேஷன் இன் அ வே தட் எல்லா ஸ்பீஷீஸுக்குமே எல்லா ஜீனுமே மோர் ஆர்லெஸ் கலந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேலன்ஸ் வில் பி மெயின்டைன்ட். ஓகே, தென் மைக்ரேஷன்ஸ் வந்து ஷுட் நாட் ஹேப்பன். பிகாஸ் வேறு லெட்ஸ் சே நிறைய பிளாக் கேட்ஸ் தான் மைக்ரேட் ஆகி வருது அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாப்புலேஷன் ஃப்ரீக்வன்சி அகெயின் வில் பி disrupted. So எந்த விதமான leaving and entry into the population cannot happen. அது மட்டும் இல்லாமல் population has to be very very large. Okay, so when I say it has to be large, let's say 200 இல்லை 300 பேரில் ஒருத்தருக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அதை வந்து we cannot consider it a species mutation or ஒரு புது ஸ்பீஷீஸ் அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. மோர் ஆர்லெஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு விட்ருவோம். இதே 10 பேரில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி கண் இருக்குது அப்படின்னா ஓகே சிக்னிஃபிகண்ட்டாக ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இஃப் ஐ ஹேவ் டு மெயின்டைன் அன் ஈக்குவலிபிரியம், மியூட்டேஷன்ஸும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கணும், பாப்புலேஷனும் ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்கணும். ஓகே, அண்ட் கம்ப்ளீட்லி ரேண்டம் மேட்டிங் ஹேஸ் டு ஹேப்பன். ஓகே, யாரும் வெளியில் போகாமல் உள்ளே வராமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷன் will maintain its gene frequency. Okay, and all genes must have an equal chance of inheritance. Okay, இந்த ஜீன் வந்து ஈஸியாக இன்ஹெரிட் ஆகும், இந்த ஜீன் வந்து இன்ஹெரிட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாத கண்டிஷனில் மை ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவலிபிரியம் அந்த கான்செப்ட் வந்து கேன் டெஃபினெட்லி பி அப்ளைட். ஓகே, ஸோ வாட் வாஸ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டால் a square plus 2 capital A small a plus a square equals 1. இப்போ இந்த a square என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is the homologous gene frequency. Okay, so when I say heterozygous என்னோட gene frequency, okay, plus என்னுடைய அதாவது 2 times heterozygous frequency plus homozygous dominant frequency plus homozygous recessive frequency எல்லாம் சேர்ந்து என்னுடைய total gene frequency உடைய value will be 1. So frequency of homozygous dominant plus 2 தடவை heterozygous plus என்னுடைய recessive gene frequency உடைய sum will be equal to 1 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹார்டி-வீன்பர்க் equilibrium. ஓகே பசங்களா, ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் விட்டு சிக்னிஃபிகண்ட்டாக மாறுறோம் அப்படின்னு சொன்னால் that means okay there is some problem in this particular இது some new species is coming about அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் என்னோட evolution கண்டினியூவஸாக நடந்துகிட்டே இருக்கும் and ஒரு ஈக்குவலிபிரியம் is maintained. ஓகே பசங்களா, ஸோ மேபி ஒரு டைம் ஒரு காலகட்டத்தில் வந்து பீப்புள் வந்து were always 6 feet and above. Okay, but slowly now we have ஒரு 5 feet to 6 feet rangeல வந்து we have all the human beings. So அந்த மாதிரி it may, you know, there are some dwarfs, there are extremely giant people, there are average height people. So எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு ஈக்குவலிபிரியம்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜீனுமே இஸ் மெயின்டைனிங் திஸ் ஈக்குவலிபிரியம். Is that clear பசங்களா? So evolution அப்படின்னு சொல்லும்பொழுது we saw theories, we saw different example evidences என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். and then Lamarck, Darwin, Hugo de Vries எல்லாரும் என்னென்ன theories சொன்னாங்கங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். and we have seen also the different factors that will affect our evolution and also the modern theory of evolution.
Okay pasangala, now that we have done all of this, it's time we go into human evolution. So human evolution வந்து பாத்தீங்க அப்படின்னா somewhere in Central Africa நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். Okay, and நம்ம வந்து we came from our primates or the apes. Okay, நமக்கு தெரியும் இல்லையா, we came from monkeys. So monkey மாதிரி சேட்டை பண்றோம் அப்படின்னா it is because it is there in our genes. அது நம்மளோட தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனை வந்து it has been studied. So நம்ம எங்கேருந்து வந்தோம், if we see, it is a huge path that we have come across. Okay, so anthropology அப்படிங்கிறது வந்து is the study of humans. Okay, human evolution, human culture, human activities எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து ஸ்டடி பண்ணுற டிவிஷன் வந்து is anthropology. And இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுடைய ப்ரீஹிஸ்டாரிக் ஃபைண்டிங்ஸ், ஃபாசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து கேரலஸ் லினியஸ் வாஸ் த பர்சன் ஹூ செட் ஹோமோ சேப்பியன்ஸ் த மேன் அப்படின்னு சொன்னது வந்து நம்மளுடைய நம்மளோட கேரலஸ் லினியஸ் தான். அண்ட் இஃப் யூ சி நம்மளோட ப்ரீ ஹியூமன் ஆன்செஸ்ட்ரல் ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப் எல்லாத்துலேயுமே இருந்தது. ஓகே, பட் ஒரிஜின் வந்து சம்வேர் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி பிலீவ். Okay pasangala, so human evolution பொறுத்த வரைக்கும் there are different stages of evolution and now one by one வந்து I'm going to take you through it. Okay, but if you have to remember, I would say நம்ம dragon நமக்கு தெரியும் இல்லையா, DRAGONS, பட் நம்ம வந்து hens அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா we can remember all stages of our human evolution. Okay pasangala, so first D for Dryopithecus. ஸோ ட்ரையோபித்தெகஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 million years ago this species lived. Okay, so it was the ancestor of the modern day apes and man. ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் ஆன்செஸ்டர் அது ஃபாரஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி த மயோசீன் இப்பாக்ல இட் வாஸ் seen. Okay, and அது மட்டும் இல்லாமல் ஒரு செமி எரெக்ட் பாஸ்டர் தான் இருந்துச்சு. 4 காலில் நடந்துட்டு இருந்த ஒரு ஸ்பீஷீஸ் அது. ஓகே, அண்ட் 4 limbs, கை வந்து காலை விட நீளமாக இருந்த ஒரு ஸ்பீஷீஸ். ஓகே, பயங்கரமாக ஹேர் இருக்கும் அதுக்கு. jaw is U-shaped. ஓகே, குரங்குக்கு இருக்கிற மாதிரியான ஒரு U-shaped jaw was there, and also it was vegetarian in nature. So இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா is the attributes of our first human stage, which is the Dryopithecus. Okay, next R. So R வந்து பார்த்தீங்கன்னா stands for Ramapithecus. Okay, but if you have to see Dryopithecus இந்த மாதிரி ஒரு ape like structure, அதோடைய jaws எல்லாமே full monkey மாதிரி தான் இருந்த ஒரு structure தான் நம்மளோட Dryopithecus. Then Ramapithecus வந்து பார்த்தீங்கன்னா late Miocene stageல இருந்துச்சு. and இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it appeared about 14 to 15 million years ago. This Ramapithecus was seen. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா mostly Shivalik hills of இந்தியாலலாம் வந்து it could be seen. Himalayan regionல வந்து this Ramapithecus was seen. இப்போ Ramapithecus வந்து பார்த்தீங்க அப்படின்னா it was mostly similar to Dryopithecus. Okay, அவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது, but it was also found in other regions of the world. Okay, now this Dryopithecus and Ramapithecusக்கு அடுத்து வந்தது தான் இந்த Australopithecus. Okay, Australopithecus வந்து பார்த்தீங்கன்னா it was also called the Tuang baby because Tuang regionல இருந்த ஒரு rock side regionல இருந்து தான் they found out this particular species. Okay, so அதனால who was the scientist? Professor Raymond Dart. அவர் தான் வந்து first கண்டுபிடிச்சார் இந்த ஒரு species. Okay, so இது வந்து it was there in regions of Africa also. so அது Africanus அப்படின்னு சொல்லி நேம் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். and then இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it had a brain capacity of 350 cc, கிட்டத்தட்ட 350 to 400 cc brain capacity இருந்துச்சு. so a lot of characters like man and apes ரெண்டும் இருந்ததுனால probably this is the connecting link for us. Okay, so Dryopithecus and Ramapithecus ரொம்பவே ape like இருந்தது, and then this Australopithecus was little more man like. Okay, so கொஞ்சம் மனுஷன மாதிரியான features வந்து was there in Australopithecus. Okay, DRA Dryopithecus, Ramapithecus, Australopithecus முடிச்சாச்சா? இப்போ Australopithecusக்கு அப்புறமா we have the Homo habilis. Okay, so H for habilis. Homo habilis வந்து பார்த்தீங்க அப்படின்னா it lived about 2 million years ago. Okay, brain capacity கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, ஒரு 750 cc அளவுக்கு வந்து it was there, and tools
humans first யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து was the Homo habilis. Okay, Homo habilis வரைக்குமே வந்து they used to eat only fruits. பெருசா ஹண்ட் பண்ணதுக்கான எவிடன்சஸ் ஆர் மீட் சாப்பிட்டதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. habilisக்கு அப்புறம் we had erectus, E for erectus. So Homo erectus வந்து பாத்தீங்கன்னா was the first man like hominid. இது வந்து பாத்தீங்கன்னா it stood up straight, also called the Java man. இது வந்து Pithecanthropus அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ப்ளீஸ்டோசீன் பீரியட்ல வாழ்ந்த ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ ஹோமோ இரெக்டஸ் வந்து மோஸ்ட்லி லைக் man, it used to stand up, it used to use tools, it used to hunt. அது எல்லாமே வந்து all the features were seen in Homo erectus. And also some regions of Peking and China எல்லாம் வந்து கண்டுபிடிச்ச species வந்து they also called it in different names, but you have to remember that it was mostly like a man. Okay, almost like a man அப்படின்னே சொல்லலாம். Okay, so DRAHE. ஓகே, இப்போ ஈக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பசங்களா, which was the Neanderthal man. அதுக்கு முன்னாடி see the photo of a Homo erectus. Although ape-like features இருந்தா கூட mostly it is like a man. Okay, it stood up straight, it used tools, it used to hunt, so it looked more or less like man. Okay, now like I said, Neanderthal man வந்து ரொம்ப important ஆன ஒரு ஸ்டேஜ் in our human evolution பசங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மெயினாக வந்து பேர் ஏன் Neanderthal man அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா Neanderthal Valley in Germany தான் ஃபர்ஸ்ட் அதோட ஃபாசில்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, it was Homo sapien neanderthalis அப்படின்னா அதோடைய பேர். ஓகே, it lived about 1,50,000 years ago. ஓகே, அந்த மாதிரி ஒரு பீரியட்ல தான் இது வாழ்ந்துச்சு. Now இந்த Neanderthal excuse me, இந்த Neanderthal man வந்து was way more evolved. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியை வந்து லீவ்ஸ் வச்சோ இல்லை அனிமல் ஸ்கின் வச்சோ வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சது வந்து Neanderthal man தான். there were also evidences that it buried the dead. அதே மாதிரி it used to hunt, it ate meat. சாப்பிட்ற பழக்கம் எல்லாமே வந்து Neanderthal manல வந்தது. ஃபயர் வச்சு குக் பண்ணி ஃபுட் சாப்பிட்ட அந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாமே வந்து Neanderthal man had brought in. Okay, so lot of human tendencies வந்து could be seen in Neanderthal man. In fact, brain capacity வந்து was very well developed. கிட்டத்தட்ட 1450 cc of brain capacity was there in the Neanderthal man. Okay, so they were very intelligent species and they could think and process a lot of things அப்படின்னு சொல்லும்போது that was the Neanderthal man. Okay, so DRA Dryopithecus, Ramapithecus, Australopithecus, அதுக்கப்புறமா Homo habilis H, Homo erectus E, and Homo neanderthalis, அதாவது Neanderthal man for N. Okay, இப்போ next கடைசியா is our modern man or the Homo sapiens. Okay, the Homo sapiens. ஸோ இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வருஷமாக நம்ம வந்து இருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஏஷியாவில் தான் இவால்வ் ஆனோம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. பிரெயின் கெப்பாசிட்டி வாஸ் மோர் ஆர் லெஸ் அதே 1300-1600 கெப்பாசிட்டி ஆஃப் பிரெயின் வாஸ் தேர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே வேண்டாம். அதுக்கப்புறத்துலேருந்து பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், சிவிலைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மொழிகள், ஓகே, நம்ம சவுண்ட்ஸை வந்து we converted them to words. நம்ம எஃபிஷியண்ட்டாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். we started exhibiting a separate kind of behavior, think பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது எல்லாமே வந்து was the evolution of the Homo sapiens. Okay, ஸோ நம்ம man அப்படின்னு பார்த்தோம்னா again I will write it again, DRAHENS. ஓகே, drahens அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா Dryopithecus, Ramapithecus, Australopithecus, Homo habilis, erectus, Neanderthal man, and the sapiens. Okay, so eventually we became the man that we are. ஓகே பசங்களா, ஸோ இங்கே ஐ கிவன் யூ அ டேபிள் ஃபார் யூ டு கோ த்ரூ. ஓகே, எந்த டைமில் இருந்தோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பீஷீஸ் இருந்துச்சு, எங்கே அந்த ஃபாசில்ஸை ஃபவுண்ட் பண்ணோம், அண்ட் முக்கியமான பிஹேவியர் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்சோ கிரேனியல் கெப்பாசிட்டி ஆல்சோ நான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2க்கு வந்து அவ்வளோவா அதுக்கு பிரெயின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோவா யோசிக்கல, எதுவும் பண்ணல. ஸோ கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து was quite very less. Okay, it started becoming very significant only from Australopithecus. Okay, so மூளை இல்லை அப்படின்னு சொன்னால் it is still very I mean as an animal it was very good, just that human அளவுக்கு it did not have enough
cranial capacity. Okay, so அது எல்லாமே I have given this detail பசங்களா. So in fact இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இது மட்டும் இல்லாமல் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் ஐடியா ஆஃப் த epochs, the periods, the different stages that were there. நம்ம period of time, அந்த டைம் ஸ்கேல் வந்து geographical time scale வந்து will be there in your textbook. pretty much in டீட்டெயில்டாக என்ன epoch, என்ன டைம், என்ன இதுங்கிறத பற்றி இன்னும் வந்து நம்ம நீட்ஸில் அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரல. ஓகே, ஸோ பர்சனலி ஐ வில் ரெக்கமெண்ட் தட் நீங்கள் அந்த டேபிளில் பை ஹார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் ரீஜன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த ஒரு செக்ஷன் வந்து அதுலேருந்து பெருசாக கேள்விகளே வந்தது கிடையாது. ஸோ அதனால் யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ் தட் டேபிள் இஃப் யூ வாண்ட் டு, பட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே I have included in this entire PPT பசங்களா. ஓகே, ஸோ இந்த நீங்கள் வந்து once more if you read through your NCERT or you read through in the notes, கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபுல் கதையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இஃப் யூ லேர்ன் இட் as individual points, it is sometimes very difficult for you to memorize and remember. ஓகே, ஸோ அது ஒரு ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. and I think that is what is most important. Okay, so in the table one that I have given for your reference, so you can go through that as well. Thank you pasangala, I hope this class was useful. Inime evolution வந்து கஷ்டமா இருக்கு அப்படினு யாரும் நினைக்க மாட்டீங்க அப்படினு நம்புறேன். ஓகே பசங்களா, so வேற எந்த doubts இல்ல clarifications வேணும்னாலும் you can always message me or comment in the chat box. All the very best. நல்லா prepare பண்ணுங்க. Okay, see you.